Okay, so we are starting with life cycle foods. So இது வந்து ரஃபா வந்து உங்களுக்கு லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் நான் என்னென்னு சொல்லிட்டு. Okay, I'm getting this in my screen. So okay, right. Okay, so இது வந்து ஒரு பிரேக் இல்லாத செஷனாக தான் போகும் இன்றைக்கு. ஸோ உங்களுக்கு எண்டில் தான் பிரேக் வரும். ஸோ லைஃப் சைக்கிள் ஃபோக்ஸ் இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ரிலேட்டட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் நாங்கள் மிச்சம் கலக்கப்படும் எல்லாமே. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கனெக்டட் கால் பேக். So இது வந்து called when the element is inserted into a document. So இதுல எத்தனை பேர் லாஸ்ட் செஷன் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னு தெரியல, பட் லாஸ்ட் செஷன் அட்டென்ட் பண்ணியிருந்தவங்களுக்கு தெரியும். நான் ஒரு டயக்ராம் தியரி விளங்கப்படுத்தியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆன்லைன் ஜாயின் பண்ணவங்களுக்கு அது வந்து தெரியாது. ஓகே, ஸோ இது வந்து இப்போ இந்த கனெக்டட் கால் பேக்ன்றது வந்து ஆக்சுவலாக ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் மெத்தட். இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் மெத்தட் எப்போ ட்ரிகர் ஆகும்னு சொன்னா ஒரு எலிமெண்ட், அதாவது வந்து எங்களோட எல்ஓசி கம்போனன்ட் வந்து இன்சர்டட் இன்டு அ டாக்குமெண்ட். ஸோ டாக்குமெண்ட்ன்றது நீங்க பார்க்குற ஒரு வெப் பேஜ் நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கணும். சரி, நீங்க பார்க்குற அந்த வெப் பேஜ் தான் ஒரு டாக்குமெண்ட்னு சொன்னா அந்த டாக்குமெண்ட்ல வந்து ஒரு எலிமெண்ட், அதாவது எங்களோட கம்போனன்ட் வந்து இன்சர்ட் பண்ணிக்குள்ள வந்து கனெக்டட் கால்பேக் வந்து ட்ரிகர் ஆகும். சரியா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இது இன்சர்ட் பண்ணிக்க மட்டும்தான். சரியா? இன்சர்ட் பண்ணிக்க மிச்சம் எல்லாமே எம்டியா இருக்கும். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்சர்ட் ஆகும், தென் வந்து அது ரெண்டர் ஆகும், கம்ப்ளீட் ஆகும். சரியா? ஸோ இது ஒரு லைஃப் சைக்கிள் மாதிரி. நான் ஒரு கம்போனண்ட் கொண்டு இன்சர்ட் பண்ணிக்கல வந்து ஸோ ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிட்டீங்க, தென் வந்து அந்த இன்சர்ட் பண்ணின அப்புறம் அந்த கம்போனன்ட்ஸ்ல என்னென்ன நீங்க HTML என்ன இருக்கோ அது எல்லாமே ரெண்டர் ஆகும். என்ன? ஸோ அது வந்து ரெண்டரிங். ஸோ இந்த ரெண்டரிங்குக்கு முதல் நடக்கிறது தான் கனெக்டட் கால் பேக். ரைட்? ஸோ ஃப்ளோஸ் ஃப்ரம் பேரண்ட் டு சைல்டு. ஸோ நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணதான். ஸோ நீங்க ஒரு விஷுவலைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் சொல்றது, ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸுக்குள்ள ஏ எண்ட் ஒரு பெரிய பாக்ஸ், அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு பி எண்ட், அந்த பிக்குள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்கு சி எண்ட். இந்த ஏபிசி தான் வந்து மூன்று கம்போனன்ட். ஸோ ஏக்குள்ள பி இன்க்ளூடட், விச் மீன்ஸ் பிக்கு வந்து பேரண்டா இருப்பார். ரைட்? ஸோ ஒரு ஹைரார்கி மாதிரி, ஏக்குள்ள பி, பிக்குள்ள சி. ஸோ ஏ வந்து பேரண்ட், அவற்ற சைல்டு வந்து பி. அகைன் பிஎம்சிஎம் எடுத்தோம்னு சொன்னா பி வந்து பேரண்ட், சி வந்து சைல்டு. ஸோ ஒரு மூணு சாதனம் ஒன்றுக்குள்ள ஒன்று இருக்கு. ரைட்டா? அப்ப ஃப்ளோஸ் ஃப்ரம் பேரண்ட் டு சைல்டுன்னு சொன்னா, இப்ப நாங்க பேரண்ட் சைல்டுன்னு சொல்லி நாங்க சொன்னாலும் எல்லாமே சேர்ந்து எண்ட் ஆஃப் த டே என்னது, ஒரு வெப் பேஜை தான் உருவாக்க போகுது. என்ன, ஒரு ஸ்டாண்டர்ட் பேஜோ வட்ட ஏதோ ஒன்றை தான் உருவாக்க போகுது. சரி, ஸோ நீங்க ஒன்றுக்குள்ள ஒன்று போட்ட என்ன, சிபிலிங்ஸா வச்சுக்கணும், எதுவா இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே அது ஒரு டாக்குமெண்ட், ஒரு பேஜ். சரியே? ஸோ அந்த இதுல வந்து அப்ப கனெக்டட் கால்பேக்ன்ற அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் வந்து மூன்றுக்குமே இருக்க போறாரு. இப்ப அந்த மூன்றுல யாரு எப்ப ஃபர்ஸ்ட் ட்ரிகர் ஆவாருன்றதுதான் இந்த க்ளோஸ் ஃப்ரம் பேரண்ட் சைல்ட். ஸோ ஒன்றுக்குள்ள ஒன்று இருக்குதானே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா கனெக்டட் ஏ என்ற கம்போனன்ட்ல இருக்கிற கனெக்டட் கால்பேக் தான் ட்ரிகர் ஆவார், பிறகு பி, பிறகு சி. ஏன்னா ஒன்றுக்குள்ள ஒன்று சொன்னது வந்து உங்களுக்கு அந்த ஹைராக்கியை விளங்கப்பட்டிருக்காது. சரியா? ரைட். Can't access child elements in the component body because they don't exist yet. Again, அந்த ஏபிசிஏ யோசிச்சு கொள்ளுங்க. சரியா? ஸோ நீங்க விஷுவலைஸ் பண்ணணும் எதுவாக இருந்தாலும். ஓகே, சைல்ட் எலிமெண்ட்டை வந்து உங்களால அக்சஸ் பண்ண இல்லாது. ஸோ ஏன்ற கனெக்டட் கால் பேக் வந்து ஃபயர் ஆகி ட்ரிகர் ஆகி அது ரன் ஆகிட்டு இருக்கும் போது பி என்றவர் இருக்க மாட்டார். சரியா? ஏன் இருக்க மாட்டார்? ஏண்ட கம்போனன்ட் ரெண்டர் ஆகி முடிச்சா மட்டும்தான் பி என்றவர் அங்க வருவார் உள்ளுக்கு. சரியா? ஸோ அதால வந்து பி இருக்க மாட்டார். அதே மாதிரி நீங்க பி இன்சர்ட் பண்ணிக்கல வந்து சி இருக்க மாட்டார். சரியா? ஏன் ரெண்டர் ஆகி முடிக்கலதான் சி வேற என்ன, அதால வந்து சைல்டு எலிமெண்ட்ஸ் வந்து எக்ஸிஸ்டா இருக்காது. ஸோ அதால வந்து நீங்க அந்த
எலிமெண்ட்ஸை வந்து அக்சஸ் பண்ண இயலாது. அதுதான் இந்த can't access child elements in the component body because they don't exist yet. Sorry. Just a second. Right, okay. அடுத்தது ஸோ இந்த 3 விஷயம். ஓகே, அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா இது எங்க யூஸ் பண்ணணும். யூஸ் இட் டு பெர்ஃபார்ம் இனிஷியலைசேஷன் டாஸ்க் such as fetch data, set up cache, or listen for events such as publish, subscribe events. ஸோ நாங்கள் அந்த ஈவெண்ட்ஸை பற்றி நாங்கள் பிறகு பார்ப்போம். ஓகே, ஸோ இதை வந்து நாங்கள் எங்க யூஸ் பண்ண போறோம்னு சொன்னா பேக்கெண்ட்ல இருந்து டேட்டா எடுத்து வர்றதுக்கு, கேஷ் செட்டப் பண்றதுக்கு, இல்லாட்டி ஒரு இவெண்ட்ல ஒரு மெசேஜ் இவெண்ட்டை லிசன் பண்றதுக்கு, அதுகளுக்கு தான் நாங்கள் இந்த கனெக்டட் கால் பேக்ன்றதை யூஸ் பண்ணுவோம். கடைசி வந்து என்ன சொல்லியிருக்கோம்னு சொன்னா, do not use this method to change the state of a component such as loading values or setting properties. சரியா? ஒரு கம்போனன்ட் ஸ்டேட், அதாவது ஸ்டேட்ன்றது என்ன, அவற்றை நிலை, அதை வந்து நாங்க சேஞ்ச் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது. அது என்ன ஸ்டேட்ன்றது, என்ன வேல்யூ லோட் பண்றதா இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டி செட் பண்றதா இருக்கட்டும், ஸோ அது எதுக்குமே நாங்க இந்த கனெக்டட் கால் பேக்கை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இன்ஸ்டேட் நாங்க என்ன சொல்லணும்னு சொன்னா கெட்டர் செட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. நீங்க அபெக்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க, நீங்க லைக் உங்களுக்கு டபிள்யூபி தெரிஞ்சிருந்தா அதுல கெட்டர் செட்டர் இருக்கு, சேம் திங். சரியா? ஸோ அந்த கெட்டர் செட்டரை வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். அங்கேயும் அந்த வேல்யூ மாறிக்கல வந்து இங்கே மாற்றுறதுக்காக, இங்கே சேஞ்ச் பண்ணுறதுக்காக நாங்கள் அந்த கெட்டர் செட்டர் வந்து யூஸ் பண்ணோம். சரியா? ஸோ இது எங்கே யூஸ் கனெக்டட் கால் பேக்னா என்னது, எங்கே யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்றது. ரைட்? இவருக்கு அடுத்ததாக வர்றது வந்து ரெண்டட் கால் பேக். சரியா? இந்த ரெண்டட் கால் பேக்ன்றது யாருன்னு சொன்னா, இப்போ நாங்கள் இன்சர்ட் பண்ணிருந்தாங்க அந்த கம்போனன்ட் இன்சர்ட் பண்ணோம்னா கனெக்டட் கால் பேக் ட்ரிகர் ஆக, அந்த இன்சர்ட் பண்ணின கம்போனன்ட் வந்து ரெண்டர் ஆகி முடிச்சா பிறகு இந்த ரெண்டட் கால் பேக் வந்து ட்ரிகர் ஆகும். அதாவது இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் மெத்தட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகும். சரியா? ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகும் எப்பன்னு சொன்னா ஃபயர்ஸ் when a component rendering is done. சரியா? ஸோ கம்போனன்ட் ரெண்டர் ஆகி முடிச்சா பிறகு கேன் ஃபயர் மோர் தேன் ஒன்ஸ். ஸோ இதை வந்து நாங்க எத்தனை தடவை ஃபயர் பண்ணலாம். சரியா? ஒரு கம்போனன்ட் இன்சர்ட் பண்ணிக்க மட்டும்தான் கனெக்டட் கால் பேக் இருக்கா. பட் ரெண்டட் கால் பேக் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு காலம் ரிஃப்ரெஷ் ஆகிக்க அது ரெண்டர் ஆகி முடிக்கல வந்து அதை நீங்க ஃபயர் பண்ணி கொண்டிருக்கலாம். சரியா? ஸோ ஃப்ளோஸ் ஃப்ரம் சைல்ட் டு பேரண்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கனெக்டட் கால் பேக்ல வந்து ஃப்ளோஸ் ஃப்ரம் பேரண்ட் டு சைல்டு, அதாவது ஏல இருந்து சிக்கு வேர் இவர் எப்படின்னு சொன்னா ஃப்ளோஸ் ஃப்ரம் சைல்ட் டு பேரண்ட், சியில இருந்து ஏக்கு போவார். ஏன்? ஏக்குள்ளதான் பி இருக்கிறார், அப்ப பி ரெண்டர் ஆகி முடிச்சாதான் ஏ ரெண்டர் ஆவார். பிக்குள்ளதான் சி இருக்கிறார், அப்ப சி ரெண்டர் ஆகி முடிச்சாதான் பி ரெண்டர் ஆகி முடியும். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து யார் ரெண்டர் ஆகி முடிக்க போறார்? சி. அப்ப சி ரெண்டர் ஆகி முடிச்ச உடனே சி இந்த ரெண்டட் கால் பேக் வந்து ஃபயர் ஆயிடும், அதாவது அது எக்ஸிக்யூட் ஆகும். அது ரெண்டர் ஆகி முடிச்ச உடனே மெதுவா பி ரெண்டர் ஆகி முடிப்பார். என்ன? ஸோ அவர் ரெண்டர் ஆகி முடிச்ச உடனே பி இந்த ரெண்டட் கால் பேக், தென் ஏ. ஸோ அதாலதான் வந்து இந்த ரெண்டட் கால் பேக் வந்து கீழே இருந்து மேல், அதாவது சைல்ட் டு பேரண்ட் வந்து ரன் ஆகும். அடுத்த விஷயம் வந்து when a component re-renders, all the expressions used in the templates are re-evaluated. ஸோ இது என்ன சொன்னா கம்போனன்ட் வந்து நீங்க திரும்ப ரெண்டர் பண்ணும்போது அதுல இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ்ல இருந்து எல்லாமே, அதாவது டெம்ப்ளேட்ல நீங்க போட்டிருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும், நீங்க போட்டிருக்கிற வேல்யூஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து என்ன ரீவேல்யூவேட் ஆகும்டா. திரும்ப இப்போ லெட்ஸ் நீங்க ஒரு சம் இருக்கு, ஏதாவது ஒரு வேல்யூ ஒன்று அசைன் பண்ணுங்க, அது எல்லாமே வந்து திரும்ப இவாலுவேட் ஆகும். அந்த வேல்யூ வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறும். அதான் இந்த விஷயம். சரியா? ஸோ இது வந்து டூ நாட் யூஸ் again to change the state or update property of a component. சரியா? ஒரு கம்போனன்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து ஸ்டேட்டை வந்து அப்டேட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ண கூடாது. Don't update a via adapter configuration object property as it can result in an infinite loop.
பை அடாப்டர்ல வந்து ஓகே ரெண்டட் கால்பேக் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து இதை வந்து மாற்றக்கூடாது. முதலாவது கம்போனன்ட் ஸ்டேட் இதை மாற்றக்கூடாது. ரெண்டாவது வந்து என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா வயர் அடாப்டர் கன்ஃபிகரேஷன்ல இருக்கிற எந்த ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதுகளையும் வந்து மாற்றக்கூடாது. வயர் அடாப்டர் நாங்கள் முதல் செஷன்ல வந்து பார்த்துருந்தாங்க. ஸோ அது வயர் அடாப்டரோட சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வேரியபிளா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டா இருக்கட்டும், எதுவா இருந்தான்னு அதை வந்து நாங்க அப்டேட் பண்ண ட்ரை பண்ண கூடாது. சரியா? என்ன நடக்கும்னு சொன்னா, ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுவீங்க. அப்டேட் பண்ணா என்ன நடக்கும்? திரும்ப ரெண்டர் ஆக திரும்ப ரெண்டர் ஆகிக்க ரெண்டர் கால் பேக் கால் ஆகும். சரி, ஃபயர் ஆகும். சரியா? ரெண்டர் கால் பேக் ஃபயர் ஆனா திரும்ப வந்து வேற என்ன நடக்கும்? அப்டேட் பண்ணுவீங்க. திரும்ப ரெண்டர் கால் பேக். ஸோ இது வந்து ஒரு இன்ஃபைனைட் லூப்லயே போயிட்டு இருக்கும். அதனாலதான் வந்து ரெண்டட் கால் பேக்குள்ள வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ எங்கெங்க எதை யூஸ் பண்ணணும்ன்றதை சரியா தெரிஞ்சு வச்சு யூஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி இப்படியான விஷயங்கள் நடக்கும். டிஸ்கனெக்டட் கால்பேக். ஸோ முதல் ரெண்டு முழங்கா வழங்கியிருந்தா இந்த மூன்றாவது நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ டிஸ்கனெக்டட் கால்பேக்ன்றது என்னன்னா, கம்போனன்ட் வந்து அந்த டாக்குமெண்ட்ல இருந்து அந்த வெப் பேஜ்ல இருந்து ரிமூவ் பண்ணிக்கல நடக்கிற விஷயம். சரியா? அந்த டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் ஆஃப் ஏதோ ஒன்று மறந்துருச்சு எனக்கு எக்ஸாக்டா. நீங்களே தேடி பார்த்துக்கொள்ளுங்க வாட் இஸ் டொமெண்ட். சரியா? இது முதல் கிளாஸ் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். டொமெண்ட் இனிமேல் மெசேஜ் பண்ணி பாருங்க. ரைட்டா? ஃப்ளோஸ் ஃப்ரம் பேரண்ட் டு சைல்ட். பேரண்ட்ல இருந்தா இது ஃப்ளோ ஆகும். திஸ் கால்பேக் மெத்தட் இஸ் ஸ்பெசிபிக் டு லைட்னிங் வெப் கம்போனன்ட். ஸோ இந்த கால்பேக் மெத்தட் வந்து எல்டபிள்யூசிக்கு மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்கா மெத்தடில் இல்லையா? சரியா? நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் இல்லையா? இதோட யூசேஜ் வந்து பெருசா இல்ல. ரிமூவ் பண்ணிக்கல இங்க உங்களுக்கு என்ன இருக்கு? அங்க வேல்யூ ட்ரிகர் பண்றக்கா இல்லாட்டி அபெக்ஸ்ல இருந்து சாரி டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டா எடுத்துட்டு வருதா? அப்படி எதுவுமே நடக்க போறது ஏன்னா நீங்க ரிமூவ் பண்றீங்க என்ன கம்போனன்ட். ஸோ ரிமூவ் பண்ணிக்க நீங்க செய்யக்கூடிய மேக்ஸிமம் விஷயம் வந்து unsubscribe to LMS. LMS என்றது லைட்டிங் மெசேஜ் சர்வீஸ். இட்ஸ் அன் இவெண்ட். அது ஒரு இவெண்ட். சரியா? அந்த இவெண்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கு unsubscribe பண்றது மட்டும்தான் அதுக்கு மோஸ்ட்லி செய்யறது. அடுத்த விஷயம், இது நான் கதைக்க போறது இல்லை. சரியா? ஸோ இதோட யூசேஜ் வந்து சரியான குறைவு. டிஸ்கனெக்டட் கால்பேக் மாதிரி தான். ஸோ இது வந்து உங்களோட எக்ஸசைஸ். சரியா? வாட் இஸ் எரர் கால்பேக்ன்றது நீங்க தேடி படிக்கணும். ஸோ எல்லாமே நான் சொல்லித்தரதுல அர்த்தம் இல்லை. உங்களுக்கும் ஏதாவது நான் தேடணுமே நான் தேடி படிக்கிறேன். ஸோ எரர் கால்பேக் அப் டு யூ. ஓகே, ரைட். கம்போனன்ட் கம்யூனிகேஷன். ஸோ பிஃபோர் தட் இந்த இந்த மூன்று லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ்லயுமே ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ்? மேபி உங்களுக்கு எங்க யூஸ் பண்ணணும் எங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து உங்களுக்கு விளங்காம இருக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட், டோட்டலி அண்டர்ஸ்டாண்டபிள். பட் அது வந்து நீங்க எப்படின்னு சொன்னா, நீங்க இதுல எல்எல்யூசியில நீங்க டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண பிறகு அது உங்களுக்கு லிட்டில் பை லிட்டில் நீங்களும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அது ஒரி பண்ண தேவையில்லை. எனக்கு என்ன கேட்டா அந்த மேலே இருக்கிற மூன்று விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கா? கனெக்டட் கால் பேக்ல மூன்று விஷயம் போட்டிருக்கேன் என்னன்னு சொல்லி அது விளங்கி இருக்கா? அதே மாதிரி இந்த ரெண்டட் கால் பேக்ல நான் மேல போட்டிருக்க நாலு விஷயம் விளங்கி இருக்கா? இதுதான் முக்கியம். ஸோ வாட் இஸ் கனெக்டட் கால் பேக், வாட் இஸ் ரெண்டட் கால் பேக், வாட் இஸ் டிஸ்கனெக்டட் கால் பேக், இந்த மூன்று விஷயம் விளங்கி இருக்கா? வீடியோ ஆன்லைன் இருந்தாலும் என்னால் வீடியோ பார்க்க முடியாது அன்பார்ச்சுனேட்லி. ஓமண்ணா விளங்கிட்டு. ஓகே, ஸோ அது வந்து எல்லாருக்கும் விளங்கியிருக்கு என்ற ஒரு அசம்ஷன்ல நாங்க அடுத்ததுக்கு போவோம். ரைட். கம்போனன்ட்ஸ் கம்யூனிகேஷன். இந்த கம்போனன்ட்ஸ் கம்யூனிகேஷன் என்னன்னா, முதல் சொன்ன அது ஏபிசிஏ உங்களோட மைண்ட்ல இருக்கட்டும். ஓகே, சாரி, முதல் சொன்ன அந்த ஏபிசியை நீங்க மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க.
அந்த ஏபிசி என்ற கம்போனன்ட்ஸுக்கு இடையில வந்து நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்ண போறீங்க என்றதான் இந்த கம்போனன்ட்ஸ் கம்யூனிகேஷன். சரியா? சோ அந்த அதுல நிறைய விதம் இருக்கு எப்படி கம்யூனிகேட் பண்றன்றது. லைக் பேரண்ட்ல இருந்து சைல்டுக்கு, அதாவது ஏ டு பியா இருக்கட்டும், பி டு சியா இருக்கட்டும். சரியா? அதை எப்படி கம்யூனிகேட் பண்றேன்னா டேட்டாவை வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ நீங்க ஏல இருந்து பிக்கு டேட்டா பாஸ் பண்ணலாம் உண்டு. அப்படி இல்லைன்னு சொன்னா பில இருக்கிற மெத்தட்டை ஏல இருந்து நீங்க கால் பண்ணலாம். சரியா? மூணுமே செப்பரேட் கம்போனன்ட்ஸ், பட் ஒன்றுக்குள்ள ஒன்றை வந்து நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, கம்பல்சேட் பண்ணிக்கிறீங்க என்ன. ஸோ ஏக்குள்ள பி இருக்கார், பிக்குள்ள சி இருக்காரு என்ன. ஸோ இப்போ நீங்க ஒன்றுக்குள்ள ஒன்று இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கிற வழியா நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ஏல இருந்து கொண்டு பியில இருக்கிற மெத்தட்டை நீங்க கால் பண்ணலாம். சரியா? அதுதான் வந்து காலிங் சைல்ட் மெத்தட் ஃப்ரம் பேரண்ட். அப்ப பில இருக்கிற ஒரு 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 ஜாவாஸ்கிரிப்ட் மெத்தட்டை வந்து பேரண்ட் கம்போனன்ட் ஏல இருந்து நீங்க ட்ரிகர் பண்ணலாம். சரியா? ஸோ அந்த ட்ரிகர் பண்ணும்போது நீங்க ஏதாவது டேட்டா பாஸ் பண்றதை வந்து நீங்க செய்யலாம். சரியா? ஸோ அதுதான் வந்து காலிங் சைல்ட் மெத்தட் ஃப்ரம் பேரண்ட். மற்றது பாசிங் டேட்டா வந்து நீங்க நார்மலா வந்து கம்போனண்ட்டை வந்து கம்பல்சேட் பண்ணும்போது என்ன செய்வீங்கன்னு சொன்னா டேட்டா பாஸ் பண்ணலாம். இங்க இருந்து அந்த ஏல இருந்து பிக்கு வந்து நீங்க டேட்டா பாஸ் பண்ணிடணும் நார்மலா. சரியா? அடுத்தது வந்து சைல்ட் டு பேரண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இதுல வந்து எத்தனை பேருக்கு ஓரா கம்போனன்ட்ஸ் தெரியும்னு எனக்கு தெரியல. ஓரான்றது வந்து எல்டபிள்யூசிக்கு முதல் இருந்தது. ஸோ ஓரா கம்போனன்ட்ஸ்ல வந்து அது என்னன்னு சொல்றாங்கன்னு சொன்னா போத் சைட் பைண்டிங். அதாவது நீங்க ஒரு வேரியபிளை வந்து பேரண்ட்ல இருந்து சைல்டுக்கு அனுப்பினா நீங்க சைல்டுல சேஞ்ச் பண்ணினாலும் பேரண்ட்ல சேஞ்ச் பண்ணாலும் ரெண்டு இடத்துலயும் சேஞ்ச் ஆகும். சரியா? ஸோ அந்த வேரியபிள் வந்து ஹைராக்கில் அப்படியே பாஸ் ஆகும். நீங்க எங்க வச்சு சேஞ்ச் பண்ணினாலும் மாறும். அது வந்து ஒரு கம்போனன்ட்ஸ். பட் எல்டபிள்யூசில அப்படி இல்லை. நீங்க பேரண்ட்ல இருந்து சைல்டுக்கு பாஸ் பண்ணிட்டு அங்க வச்சு மாத்தின பேரண்ட்ல மாறாது. சரியா? அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க ஓராக்கம் எல்டபிள்யூசிக்கு டிஃபரன்ஸ் சொல்லி நீங்க ஒரு ட்ரையல் ஹெட் ஒரு மொடியூல இருக்கு. இன்கேஸ் ஓரா தெரிஞ்சாக்கள் என்ன டிஃபரன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விரும்பினா நீங்க அதை பார்க்கலாம். ஓகே. ஸோ சைல்டு டு பேரண்ட் வந்து கஸ்டம் ஈவெண்ட். ஸோ நாங்கள் ஒரு கஸ்டம் ஈவெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதை ஃபயர் பண்ற மூலமா நாங்கள் பேரண்ட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணலாம். சரியா? மற்றது வந்து கம்யூனிகேஷன் அக்ராஸ் டாம். ரைட்? ஸோ இதுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்றது வந்து லைட்னிங் மெசேஜ் சர்வீஸ் பப்சப் மாடியூல். ஸோ மெயினாக வந்து நாங்கள் லைட்னிங் மெசேஜ் சர்வீஸ் தான் யூஸ் பண்ணோம். பப்சப் மாடியூல் யூஸ் பண்றது குறைவு. சரியா? அதால வந்து நாங்க இங்க பார்க்க போறது லைட்னிங் மெசேஜ் சர்வீஸ் மட்டும்தான். ஸோ நான் இப்ப பேரண்ட் டு சைல்ட் கம்யூனிகேஷன், சைல்ட் டு பேரண்ட் கம்யூனிகேஷன் சொல்லி நான் ஒரு ஓவரால் ஐடியா மட்டும் தான் தந்திருக்கேன். அது எப்படி கோட் எழுதுற அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. சரியா? லைட்னிங் மெசேஜ் சர்வீஸ். ஸோ இது வந்து நான் பெட்டர் இங்க காட்டுறதை விட நான் உங்களுக்கு எங்க தேடி பார்க்கறது, எப்படி கோட் எழுதுறன்றது அதையும் நான் பேசாம உங்களுக்கு அந்த வெப்சைட்லயே போய் காட்டினா பெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு மெசேஜ் சேனல் கிரியேட் பண்ணுவீங்க, இம்போர்ட் பண்ணுவீங்க, ஸ்கோப் டிஃபைன் பண்ணுவீங்க, அந்த மெசேஜ் சர்வீஸுக்கு பப்ளிஷ் பண்ணுவீங்க, டன். தென் வந்து என்ன செய்வீங்கன்னு சொன்னா அந்த பப்ளிஷ் பண்ணதை வந்து உங்களுக்கு எந்தெந்த கம்போனன்ட்ஸ்ல தேவையோ அங்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கனெக்டட் கால் பேக்ல அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்பீங்க. சரியா? நான் பெட்டர் நான் உங்களுக்கு அதை எங்கேருந்து காட்டுறது. அதுதான் நான் தெரிஞ்சு வச்சலாம் தேவையில்லை, சும்மா தான் தெரியும். நான் எல்லா மெசேஜ் எல்லாம் யூஸ் செய்யாது. சரியா? மெசேஜ் சர்வீஸ். ஓகே. உங்களுக்கு ட்ரையல் ஹெட் மாடியூல் வேணுமென்றாலும் இருக்கும். சும்மா தெரிஞ்சாலே வருது. ஓகே. கம்யூனிகேட் பிட்வீன் லைட்னிங் வெப் கம்போனன்ட்ஸ். ஸோ சைல்ட் டு பேரண்ட், பேரண்ட் டு சைல்டு வேணும்னா உங்களுக்கு இதுலயே காட்டிடுறேன். சைல்டு டு பேரண்டும் பேரண்ட் டு சைல்டும். ஸோ சைல்டு டு பேரண்டா என்ன, நான் உங்களுக்கு அந்த ஏபி உங்களுக்கு ஞாபகம் இருந்தா ஓகே சார். இப்படி நீங்க பாஸ் பண்றது. இது வந்து பேரண்ட் டு சைல்டு. மற்றது வந்து இது ரெண்டு சம்பந்தம் இல்லாத கம்போனன்ட்ஸ். என்ன, ரெண்டு சம்பந்தம் இல்லாத கம்போனன்ட்ஸ் கம்யூனிகேட் பண்றதுக்கு தான் நாங்க அந்த எல்எம்எஸ் யூஸ் பண்ணலாங்க. சரியா? ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இது. நீங்களா தேடி படிக்க வலிக்கிட்டா நான் உங்களுக்கு சும்மா சொல்லிட்டு போறேன். ஓகே.
சரி, இவ்வளவுதான் விஷயம். இதான் இந்த கஸ்டம் ஈவெண்ட்ன்றது. சரியா? திஸ் டாட் டிஸ்பேச் ஈவெண்ட்ன்றது பை டிஃபால்ட்டா இருக்கும். தென் வந்து நீங்க என்ன செய்றீங்க, நியூ ஈவெண்ட்னு சொல்லி அட் சப்ஜெக்ட்னு சொல்லி நீங்க அதை பாஸ் பண்ணுவீங்க. தட்ஸ் இட், சிம்பிள். அப்புறம் வந்து பேரண்ட்ல வந்து நீங்க எப்படி பாஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னா ஒன் அட் யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லா மெத்தடுக்கு முன்னால வந்து ஒன் அட் யூஸ் பண்ணுவோம். சரியா? இந்த ஹேண்டில் அட்ன்றது வந்து ஹேண்டில் சப்ஜெக்ட்ன்றது இன்னொரு மெத்தட். சரியா? இது வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எப்படி டேட்டா அனுப்புறது. ஸோ அந்த கஸ்டம் ஈவெண்ட்ல நீங்க மல்டிப்ளை கால் பண்ண இந்த டேட்டா வருவார். ஸோ நீங்க மல்டிபிள் வேல்யூஸும் இதுல பாஸ் பண்ணி அனுப்பலாம். அதாவது சைல்டுல இருந்து பேரண்ட் கணக்குல வந்து டேட்டா பாஸ் பண்றது. ரைட். ஸோ அது ட்ரையல் ஹெட், அது நீங்க அதெல்லாம் தேடி போறீங்க. ஸோ நான் இங்க வந்தது ரைட்டிங் மெசேஜ் சர்வீஸ். ஓகே, ரைட். ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தான் இருக்கு. இந்த மெசேஜ் கிரியேட் பண்றது ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு மெசேஜ் சேனல் வந்து கிரியேட் பண்ணணும். சரியா? ஸோ நீங்க அதை எங்க கிரியேட் பண்ணலாம்னு சொன்னா விஎஸ் கோட்ல வச்சு மெசேஜ் சேனல் வந்து சர்ச் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணலாம். சரியா? கிரியேட் பண்ணிட்டு என்ன செய்வீங்கன்னு சொன்னா இம்போர்ட் பண்ணுவீங்க என்ன கிரியேட் பண்ண சேனலை வந்து. ஸோ நீங்க வந்து நீங்க கிரியேட் பண்ணது வந்து ஒரு மெசேஜ் சேனல் நேம் வந்து கொடுப்பீங்க. ஸோ அந்த மெசேஜ் சேனல் நீங்க கொடுத்த அது நேம். சரியா? ஸோ இது மேனேஜ் பேக்கேஜ் இப்போதைக்கு அது உங்களுக்கு தேவையில்லை. ஸோ பேசிக் மட்டும் பாருங்க. சரியா? ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்காங்க. சரியா? ஸோ நீங்க கிரியேட் பண்ணின மெசேஜ் சேனல் நேம்ஸ் எல்லாமே இது. ஓகே. ஸோ இது வந்து அகைன் மேனேஜ் பேக்கேஜுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. தென் வந்து அது இந்த ஸ்கோப் டிஃபைன் பண்ணுவீங்க. ரைட்? இது நீங்க கிரியேட் பண்ணின இது நீங்க பை டிஃபால்ட் இதை யூஸ் பண்ணலாம். சரியா? இம்போர்ட், சப்ஸ்கிரைப், அன்சப்ஸ்கிரைப், என்ன ஸ்கோப் என்றது, மற்றது மெசேஜ் கான்டெக்ஸ்ட். சரியா? ஸோ நீங்க இங்க வந்து என்னது மெசேஜ் சேனல் வந்து உங்களோட மெசேஜ் சேனலை வந்து இம்போர்ட் பண்ணிட்டீங்க. இது வந்து மெசேஜ் சர்வீஸ். சரியா? இம்போர்ட் மெசேஜ் சர்வீஸ் ஃபீச்சர்ஸ். அடுத்தது வந்து நீங்க கிரியேட் பண்ண மெசேஜ் சேனல். ஓகே. அடுத்தது வந்து
டு பாஸ் ஸ்கோப் யூ மஸ்ட் கெட் அ மெசேஜ் கண்டெக்ஸ்ட். ஸோ ஒரு மெசேஜ் கண்டெக்ஸ்ட் வேணும். சரியா? பிறகு என்ன செய்வீங்கன்னு சொன்னா பாஸ் ஸ்கோப் டு த சப்ஸ்கிரைப் மெத்தட். ஸோ நீங்க என்ன செய்வீங்கன்னா ஒரு மெத்தட் எழுதுவீங்க, சப்ஸ்கிரைப் டு மெசேஜ் சேனல். இது வந்து லைக் திரும்ப திரும்ப ரிப்பீட்டா செய்யற விஷயம் இல்லை, திரும்ப திரும்ப சப்ஸ்கிரைப் பண்றது இல்லை. ஸோ என்ன செய்யணும்னு சொன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நாங்க ஆல்ரெடி செக் பண்ணுவோம் இங்க. இது வந்து ஒரு வேரியபிள். சரியா? இது வேரியபிள் காமனா இருக்கணும், இதுல போடல வாங்க. தட்ஸ் ஓகே. அந்த வேரியபிள் வந்து ஆல்ரெடி வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்றாங்க. வேல்யூ இருந்தா உள்ளுக்க வராது, வேல்யூ இல்லையா மட்டும்தான் உள்ள வருவேன். ஸோ விச் மீன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு சொன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வேல்யூ இருக்குமே. ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான் இது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்றாங்க, மெசேஜ் கண்டெக்ஸ்ட், ரெக்கார்ட் செலக்டட், ரெக்கார்ட் செலக்டட்ன்றது தான் நாங்கள் இம்போர்ட் பண்ண சேனல். ஓகே, ஸோ ரெக்கார்ட் செலக்டட் வந்து இப்போ போடல. தென் வந்து என்ன மெசேஜ், ஸோ நாங்கள் என்ன மெசேஜ் போட போறோம்ன்றது. அடுத்தது வந்து ஸ்கோப், என்ன ஸ்கோப், அப்ளிகேஷன் ஸ்கோப்பா என்னன்னு சொல்றது. சரி, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ நிறைய நிறைய கம்போனன்ட்ஸ் இருக்கு என்ன. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து இது வந்து என்ன, ஒரு அப்ளிகேஷன் இன்னொரு அப்ளிகேஷன் சொன்னா அந்த ஸ்கோப் வந்து அப்ளிகேஷன் ஸ்கோப்பா இருக்கு. சரியா? ஸோ என்ன கேட்டா நீங்க இன்டெப்த் போகணும் இல்லை. ஸோ அப்படி அந்த எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்றன்றத பேசிக் ஐடியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கு பிறகு நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்களே தேடி படிச்சிருவீங்க. சரியா? ஸோ இது வந்து பப்ளிஷ் பண்றது, ரைட்? சாரி, ஸ்கோப் டிஃபைன் பண்றது. தென் வந்து நாங்க பப்ளிஷ் பண்ண போறோம், ரைட்? ஸோ இது வந்து HTML. இது நீங்க பார்க்க தேவையில்ல, ஆல்ரெடி நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன பப்ளிஷ் பண்ண போறாங்க ஒரு இதுல வச்சு, ரைட்? ஸோ அகைன் மெசேஜ் கண்டெக்ஸ்ட் இருக்கு, நீங்க இம்போர்ட் பண்ணின மெசேஜ் சேனல் இருக்குது, மெசேஜ் சர்வீஸ் கால் பண்ணிக்கிறீங்க பப்ளிஷ் பண்றதுக்கு. ஸோ நீங்க பப்ளிஷ் மட்டும்தான் பண்ண போறீங்கன்னா பப்ளிஷ் மட்டும் காணும். ப்ரீவியஸ் இதுல காட்டின மாதிரி இது வந்து உங்களுக்கு ஃபுல்லா போட்டிருக்கிறபடியா உங்களுக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கும். சரியா? இதுல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் இருக்கு, அன்சப்ஸ்கிரைப் இருக்கு, அப்ளிகேஷன் ஸ்கோப், மெசேஜ் கண்டெக்ஸ்ட் எல்லாமே இருக்கு, ரைட்? இங்க வந்து நீங்க என்ன இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க சப்ஸ்கிரைப் மட்டும்தான் பண்ண போறீங்க. இங்க வச்சு அன்சப்ஸ்கிரைப் பண்ண போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த அன்சப்ஸ்கிரைப் தேவையில்லை, ரைட்? சாரி, இது பப்ளிஷ். ஓகே, ஸோ இது பப்ளிஷ் பண்றதுக்கு மட்டும்னு சொன்னா உங்களுக்கு மிச்சம் எதுவும் தேவையில்லை. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா இந்த கம்போனன்ட்ல வச்சு இந்த மெசேஜை வந்து மெசேஜ் சேனல்ல வந்து சர்வீஸை வந்து பப்ளிஷ் பண்ணுவீங்க, ரைட்? ஸோ இங்க பப்ளிஷ் பண்ணிட்டு இன்னொரு கம்போனன்ட்ல வச்சு நீங்க அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. சரியா? ஸோ இப்போ இது வந்து என்னது, LMS பப்ளிஷ் வெப் கம்போனன்ட் என்ற ஒரு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட், சாரி LWC கம்போனன்ட் இருக்கு. அந்த கம்போனன்ட்ல வந்து இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மெசேஜ் சர்வீஸ் இம்போர்ட் பண்றாங்க, நீங்க கிரியேட் பண்ண மெசேஜ் சேனலை வந்து இம்போர்ட் பண்றாங்க, பிறகு மெசேஜ் கண்டெக்ட் செட் பண்றாங்க. இது எல்லாமே பை டிஃபால்ட். சரியா? நீங்க இது எதுவுமே worry பண்ண தேவையில்ல, கண்ணை மூடிட்டு இப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணலாம். என்ன, இந்த மெசேஜ் சேனல் நேம் மட்டும் மாறும். அண்ட் இது வந்து வேரியபிள் நேம், நீங்க கொடுக்குற வேரியபிள் நேம் பொறுத்து அது மாறும். சரியா? தென் வந்து ஒரு மெத்தட், ஏதோ ஒரு மெத்தட், அந்த மெத்தட்டுக்குள்ள வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த நீங்க கிரியேட் பண்ண அந்த மெசேஜ் சேனலை வந்து பப்ளிஷ் பண்றாங்க. சரியா? இது வந்து ஸ்டாண்டர்ட் கோட். இதை நீங்க இப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணலாம், எந்த இதுவும் worry பண்றதுக்கு இல்ல. இங்க நீங்க வயர் ஆட் பண்ணிக்க, இதுல வயர் மெத்தட், சாரி வயர் அடாப்டர் வரும். தென் இது காமன், இது காமன், இது மட்டும் மாறும். இது வேரியபிள் நேம், நீங்க இங்க வேரியபிள் நேம் மாத்தின இந்த இடத்துல வேரியபிள் நேம் சரியா மாத்தணும். சரியா? ஸோ இது வந்து நீங்க கிரியேட் பண்ண மெசேஜ் சேனல். தென் வந்து பப்ளிஷ், என்ன மெசேஜ் கண்டெக்ஸ்ட், நீங்க இங்க கொடுத்த மெசேஜ் கண்டெக்ஸ்ட் தான் இங்க வரும். தென் வந்து இது வந்து மெசேஜ் சேனல். தென் வந்து இது பேலோட். பேலோட்ல வந்து நீங்க என்ன என்ன டேட்டா பாஸ் பண்ண போறீங்கன்றது. அப்ப இந்த பேலோட்ல என்ன செய்யறாங்க, ரெக்கார்ட் ஐடி ஒன்றுக்குள்ள ஏதோ ஒரு வேல்யூவை பாஸ் பண்றாங்க. இது வந்து ஹார்ட் கோடட் வேல்யூவாகவும் இருக்கலாம், டைனமிக் வேல்யூவாகவும் இருக்கலாம். சரியா? ஏதோ ஒரு வேல்யூ எடுத்து இந்த ரெக்கார்ட் ஐடியான்னு சொல்லி அதுக்கு பாஸ் பண்ணி அந்த பேலோட்டை இங்க கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட். இது பப்ளிஷ் பண்றது. சரியா? அடுத்தது வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் அன்சப்ஸ்கிரைப். அகைன் இது HTML. ஸோ நான் ஸ்கிப் பண்றேன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து என்ன இம்போர்ட் பண்றாங்க.
மெசேஜ் சர்வீஸை. அப்போ இம்போர்ட் பண்ணிக்கல அவங்களுக்கு என்னென்ன தேவை? அந்த மெசேஜ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும், மற்ற என்ன மெசேஜ் கண்டெக்ஸ்ட்ன்றது, அப்ளிகேஷன் ஸ்கோப். சரியா? ஸோ இது எல்லாத்தையும் வச்சு இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி மெசேஜ் சர்வீஸை வந்து இம்போர்ட் பண்றாங்க. தென் மெசேஜ் சேனல், கட்டாயங்களுக்கு அந்த மெசேஜ் சேனல் வேணும். சரியா? இதை நீங்க ஸ்கிப் பண்ணுங்க, தேவையில்லை. ரைட்? ஸோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்றாங்க. என்ன அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கா இல்லையான்னு பாக்குறாங்க. சப்ஸ்கிரிப்ஷனா இங்க இருக்கு. சி, ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு வேரியபிள் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதை நல்லா வச்சிருக்காங்க. சரியா? அதுக்கு வேல்யூ நல். அப்ப இங்க வருவா இது வந்து என்ன, திஸ் டாட் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன, நல். நல் வந்து என்ன, ஒரு எம்டி வேல்யூ, அது வந்து ஃபால்ஸா இருக்கு. அப்ப நாங்க முன்னுக்கு நாட் போட்டு வச்சுக்கிறோம். அப்ப நாட் ஃபால்ஸ் வந்து என்ன, ட்ரூ. என்ன, ஸோ இது ட்ரூ ஆவார், இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆவார், உள்ளுக்கு வருவார். இப்போ நீங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு இதுல வேல்யூ செட் பண்றீங்க தானே, இந்த வேல்யூ செட் பண்ணினா பிறகு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வேல்யூ இருப்பார். அப்ப இவற்ற வேல்யூ என்ன, ட்ரூ. திஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ட்ரூ, முன்னாள் நோட் போட்டக்கூடிய ஃபால்ஸ். அப்ப ரெண்டாம் தரம் சப்ஸ்கிரைப் ஆகாது இஃப் இட் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். சரியா? ரைட். ஸோ நாங்கள் அது வந்து கட்டாயம் இந்த கண்டிஷன் போடணும். ஏன்னா திரும்ப திரும்ப சப்ஸ்கிரைப் பண்றது இல்லை, ஆல்ரெடி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா பண்ணினது தான். சரியா? ஸோ இது வந்து அதுக்கு போட்டு ரைட். பிறகு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இதுக்கு வந்து வேல்யூ செட் பண்றோம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு. சரியா? நாங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்றோம், மெசேஜ் கண்டெக்ஸ்ட் இவர் தான் அவர். அகெயின் நான் சொன்னதுதான், இது எல்லாமே ஸ்டாண்டர்ட், அதாவது டிஃபால்ட் கோட். இது எல்லாமே நீங்க காப்பி பேஸ்ட் தான். மற்றது வந்து ரெக்கார்ட் செலக்டட். இந்த ரெக்கார்ட் செலக்டட்ன்றது யாரு, நீங்க இம்போர்ட் பண்ணின மெசேஜ் சேனல். என்ன, ஸோ அது வந்து ரெக்கார்ட் செலக்டட். தென் வந்து என்ன, மெசேஜ். ஸோ இது டிஃபால்ட், இது டிஃபால்ட். வேரியபிள் நேம் மாறினா மாறும். சரியா? இதெல்லாம் வேரியபிள் நேம் மாறினா மாறும், இல்லாட்டி டிஃபால்ட்டா இதெல்லாம் இருக்கும். இதுவன் டிஃபால்ட் தான். சரியா? இந்த டிஃபால்ட் வந்து என்னன்னு சொன்னா திஸ் டாட் ஹேண்டில் மெசேஜுக்குள்ள வந்து நீங்க அந்த மெசேஜை வந்து என்ன செய்ய போறீங்க, ஹேண்டில் பண்ண போறீங்க. இந்த மெசேஜ் என்றவர் யாருன்னு சொன்னா நீங்க பப்ளிஷ் பண்ணிக்கல ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருப்பீங்கல்ல. நீங்க இந்த இடத்துல பப்ளிஷ் பண்ணிக்க ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கல்ல, இந்த பேலோட். இந்த பேலோட் தான் இங்க இருக்கிற அந்த மெசேஜ். அந்த மெசேஜ் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா செப்பரேட் ஒரு மெத்தட்டுக்குள்ள வந்து அதை என்ன செய்யணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் சொல்லி அந்த மெத்தட்டை கால் பண்றீங்க. சரியா? மெட்டா ஸ்கோப் வந்து அப்ளிகேஷன் ஸ்கோப். ஸோ இதுவும் டிஃபால்ட். ஓகே. ஸோ இப்போ இந்த ஹேண்டில் மெசேஜ் பாத்தீங்கன்னா இன்னொரு செப்பரேட் மெத்தட் ஒன்று இங்க இருக்கா. இந்த ஹேண்டில் மெசேஜ் தான் நீங்க இங்க பாக்குற ஹேண்டில் மெசேஜ். சரியா? உங்களுக்கு வந்து இது எவ்வளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, கன்ஃபியூஸ்டா இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து ஸ்டாண்டர்ட், இப்படித்தான் எழுதுறது இந்த எல்எம்எஸ். சரியா? ஸோ நீங்க ஒரி பண்றதுக்கு எதுவும் இல்லை, லைட்டிங் மெசேஜ் சர்வீஸ் இப்படித்தான். சரியா? ஸோ நீங்க என்ன செஞ்சீங்கன்னா அங்கேருந்து ஒரு மெசேஜ், ஒரு பேலோட் ஒன்று பாஸ் பண்ணுவீங்க, ஏதோ ஒரு மெசேஜ், ஏதோ ஒரு வேல்யூ ஒன்று பாஸ் பண்ணுவீங்க. அந்த பாஸ் பண்ண வேல்யூ தான் இந்த மெசேஜ். அதை என்ன செய்ய போறீங்கன்றத இந்த பர்டிகுலர் மெத்தட் டிசைட் பண்ணுவார். சரியா? அவர் தான் இந்த பர்டிகுலர் மெசேஜ். ஸோ ஹேண்ட்லர் ஃபார் மெசேஜ் ரிசீவ் பை த கம்போனன்ட் வந்து மெசேஜ் அனுப்ப சொல்றாங்க. சரியா? ஸோ அங்க இருந்து வந்ததை வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க. ரைட்? ஓகே. அப்ப என்ன, நாங்க அங்க வந்து ஒரு ரெக்கார்ட் ஐடி அனுப்பினாங்க. என்ன நீங்க பாத்தீங்கன்னா மெசேஜ் டாட் ரெக்கார்ட் ஐடி. இந்த மெசேஜ்ன்றது பை டிஃபால்ட். இந்த ரெக்கார்ட் ஐடி யாருன்னா நீங்க இங்க கொடுத்த நேம். சரியா? அப்ப மெசேஜ் டாட் ரெக்கார்ட் ஐடி இவங்க இந்த நீங்க கொடுத்த இந்த வேல்யூவை வந்து அக்சஸ் பண்றாங்க இந்த இடத்துல. அது பிறகு அவங்க ரெக்கார்ட் ஐடிக்கு அசைன் பண்றாங்க. சரியா? ஸோ இது இந்த லைஃப் சைக்கிள் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னா இது வந்து இன்னொரு கம்போனன்ட். சரியா? எல்எம்எஸ் சப்ஸ்கிரைபர் வெப் கம்போனன்ட் அண்ட் ஒரு கம்போனன்ட்டுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் என்னென்ன ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னா நீங்க இம்போர்ட் பண்ணிட்டீங்க மெசேஜ் சேனல்ல மெசேஜ் சர்வீஸ் நேம் வந்து இம்போர்ட் பண்ணிட்டீங்க. தென் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. சரியா? ஸ்டாண்டர்ட் லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ் யூஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் அன்சப்ஸ்கிரைப் இங்க இருக்கு. சரியா? டு த மெசேஜ் சேனல். சரியா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னா கனெக்டட் கால் பேக்ல வந்து சப்ஸ்கிரைப் டு மெசேஜ் சேனல். அகெயின் இதுவும் வந்து டிஃபால்ட் கோட் தான், இதை நீங்க மாத்த இயலாது. சரியா? இந்த பெர்டிகுலர் மெத்தட் என்ன செய்வாருன்னு சொன்னா நீங்க இங்க கிரியேட் பண்ணி நீங்க இம்போர்ட் பண்ணி நீங்களது இந்த மெசேஜ் சர்வீஸ் அதையும் இந்த மெசேஜ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். சரியா? ஓகே. ஸோ நீங்க இந்த மெசேஜ் சர்வீஸுக்கு வந்து சர்வீஸை வந்து இம்போர்ட் பண்ணாம லெட்ஸ் இந்த கோட் இல்லைன்னு வைங்களேன், இவர் வந்து ஓகே அந்த மெசேஜ் சர்வீஸ்ல தான் இவர் ஒரு
பெர்டிகுலர் மெத்தடா இருப்பார். ஸோ நீங்க அது இல்லைன்னு சொன்னா இவருக்கு எரர் தான் கண்டிப்பா காட்டும். சரியா? ஸோ கனெக்டட் கால் பேக்ல வந்து நாங்க சப்ஸ்கிரைப் பண்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க இந்த மெத்தடை வந்து நீங்க கால் பண்ணிக்கல என்ன டாக்குமெண்ட்ஸ்னா அவருக்கு வந்து சப்ஸ்கிரைப் ஆவார், பிறகு வந்து ரெக்கார்ட் ஐடி செட் ஆவார். சரியா? மற்றது வந்து unsubscribe. சரியா? டிஸ்கனெக்டட் கால் பேக்ல வந்து நாங்க என்ன செய்யறோம், unsubscribe டு மெசேஜ் சேனல் இங்க இருக்கிற. சரியா? நாங்க என்ன செய்யறோம், unsubscribe பண்றோம். ஓகே. ஸோ இவ்வளவு கன்ஃபியூஷன்ஸும் இல்லாம நாங்க என்ன செய்யலாம்னா நாங்க ஒரு கோட் எழுதியும் பார்க்கலாம். சரியா? ரைட். எங்களுக்கு வந்து ப்ராமிஸும் எஃபெக்ட்ஸ் கால் பேக்கும் ஐ ஹோப் ஐ கேன் கம்ப்ளீட். ஸோ நாங்கள் குயிக்காக வந்து ஒரு ஸோ நான் இன் பர்சன் ஃபிசிக்கலாக இல்லை. ஸோ நான் இங்கே என்ன செய்ய போகிறேன். ஸோ நீங்கள் என்ன பார்த்து பார்த்து காப்பி பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணுறேன். ரைட். ஓகே. ஸோ நான் காப்பி தான் பண்ண போறேன். உங்களுக்கு இதை காட்டி காட்டி நான் காப்பி தான் பண்ண போறேன். சரியா? ஓகே. ஸோ நான் வந்து இந்த விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி நான் பாவிச்ச அதே ப்ராஜெக்ட் தான். ஸோ ஐ ஹோப் எல்லாரும் ஆல்ரெடி விஎஸ் கோட்ல இருப்பீங்க, ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட் டைம் எல்லாரும் மை ஃபர்ஸ்ட் கம்போனன்ட் டிப்ளாய் பண்ணி எல்லாம் பார்த்துனாங்க. ஸோ எல்லாரும் இது ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே. ரைட். ரைட். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜ் சேனல் கிரியேஷன்ல இருந்து போவோம். ஓகே. ரைட். ஐ பிலீவ் அந்த கமாண்ட் இங்கே இல்லை. ரைட். இந்த பேஜ்ல யாராச்சும் இருந்தீங்கன்னு சொன்னா எல்டபிள்யூசி ரிசீப்ட்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கு. சரியா? ஸோ இது வந்து நான் ஐ திங்க் நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன் முதல்ல வந்து. ஸோ இதுல வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையா, லைக் எல்லா மோஸ்ட்லி வந்து எல்டபிள்யூசி எப்படி யூஸ் பண்றது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெசேஜ் சேனலாக இருக்கட்டும், கம்போனன்ட் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா கம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த எல்டபிள்யூசி நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பாருங்க, அபெக்ஸ் வயர் மெத்தட் எப்படி யூஸ் பண்றது, ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் பண்றது, கெட்டர் செட்டர் என்ன, சைல்ட், சாபாட், கண்டெக்ட் லிஸ்ட் ஐட்டம்ஸ், கண்டெக்ட் டைல். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பேர் விளங்காட்டியும் அது என்ன இருக்குதுன்னு சொன்னா ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு எல்டபிள்யூசி நீங்க எப்படி யூஸ் பண்றது, ஒரு பேரண்ட் சைல்டு எப்படி யூஸ் பண்றது, மல்டிபிள் இதை வந்து ரிப்பீட் பண்றது எப்படி, ஒரு கம்போனன்ட்ஸை வந்து ரிப்பீட் பண்றது எப்படி,
ரிஃப்ரெஷ் பண்றது என்ன, எரர் என்ன, ஈவெண்ட் பப்ளிங் என்ன, இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஃபுல்லா உங்களுக்கு இதுல கோட் தந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரெஃபர் பண்றது ஈஸி. ஸோ நான் அதே இடத்துல நானும் இருக்கிறேன். ஸோ நான் டிஃபால்ட் போயிட்டு மெசேஜ் சேனல் நான் காப்பி பண்ண போறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன செய்யணும்னா ரெபாசிட்டரியில வந்து இதுல டிஃபால்ட்ல நீங்க புதுசா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவீங்க, மெசேஜ் சேனல் வேண்டும். சரியா? ஸோ நான் மெசேஜ் சேனல் கிரியேட் பண்ணிட்டேன். திரும்ப வந்து நான் அவளுக்குள்ள ஃபைல் கிரியேட் பண்ணணும் என்ன. ஸோ இந்த ஃபைல் அப்போ நான் என்ன செய்யறேன், இது இப்படியே காப்பி பண்றேன் இந்த நேமை. ரைட் கிளிக் நியூ ஃபைல், சொன்னதை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த கோடை காப்பி பண்ணா சரி. ഇതിന്റെ லிங்க் வந்து நீங்க சும்மா எல்டபிள்யூசி ரிசிப்ஷன் அடிச்சாலே வரும். சரியா? எல்டபிள்யூசி ரிசிப்ட்ஸ் உப்ஸ் சரி, எல்டபிள்யூசி ரிசிப்ஷன் அடிச்சாலே வரும். ட்ரையல் ஹெட் ப்ரொவைடட் தான், அது ட்ரையல் ஹெட் ஆப்ஸ். சிம்பிள். நார்மலா நீங்க கூகுள் பண்ணி எடுக்கலாம். பிறகு ட்ரீ ஸ்ட்ரக்சர் தெரியும் தானே, ஃபோர்ஸப் மெயின் டிஃபால்ட் எல்டபிள்யூசி உள்ள போனா எல்டபிள்யூசி கம்போனன்ட்ஸ் இருக்கும். நாங்க எடுக்க வேண்டியது மெசேஜ் சேனல். ஸோ மெசேஜ் சேனல் போனீங்கன்னு சொன்னா மெசேஜ் சேனல் இருக்கும். ஓகே, டன். I hope everyone is following. பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நீங்க இங்க பார்த்த அது அவ்வளவும் எல்எம்எஸ் பப்ளிஷர் வெப் கம்போனன்ட், எல்எம்எஸ் சப்ஸ்கிரைபர் வெப் கம்போனன்ட் அப்படியே இங்க எல்டபிள்யூசி ரெசிப்ட்ஸ்ல இருக்கு. இருக்கு. இந்த எல்டபிள்யூசி சாரி இந்த கிட் ரெபாசிட்டரி நீங்க க்ளோன் பண்ணி எடுத்தா கூட பரவாயில்ல. அவ்வளவும் யூஸ்ஃபுல் உங்களுக்கு. இதுல நான் உங்களுக்கு சொல்லி தராத விஷயம் சொல்லி தர போறதும் இல்லை. இந்த ஒர்க் ஸ்பேஸ் ஏபிஐல இருந்து மிச்சம் எல்லாமே அப்படியே இதுல ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ரைட். ஸோ இப்படித்தானே ஒரு மெசேஜ் சேனல் கிரியேட் பண்றது. ரைட்டா? தென் வந்து கிரியேட் பண்ண மெசேஜ் சேனல்ல வந்து என்னது, நாங்க பப்ளிஷ் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும் என்ன. ஸோ பப்ளிஷ் பண்றது எப்படின்னு சொன்னா ஓகே, நான் இங்க வந்து ஒரு எல்ஓலிசி கம்போனன்ட் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன், மை ஃபர்ஸ்ட் கம்போனன்ட் சொல்லி. ரைட். ஸோ நான் இதை விட்டுட்டு நான் இங்கேயே வரேன். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யணும், நான் வந்து மெசேஜ் சர்வீஸையும் மெசேஜ் சேனலையும் வந்து இம்போர்ட் பண்ணணும் என்ன. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்றேன். ரைட். மெசேஜ் சர்வீஸ் இங்க வந்து ரெக்கார்ட் செலக்டட் தான் நான் கிரியேட் பண்ணினது, மெசேஜ் சேனல் நேம். ரைட். அதை நான் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க. ஓகே, ஓகே. தென் வந்து மெசேஜ் கண்டெக்ட் செட் பண்ணணும். ஒன்றுமே செய்யலை, நான் உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணி தான் காட்டுறேன்.
ரைட். ஏன் இதுல எரர் வந்து யாராவது சொல்லுவீங்களா? எனக்கு இதுல எரர் காட்டுது ரெட் கலர்ல. உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் தெரியுதா தெரியல, யாருமே எனக்கு சொல்லல. இப்பதான் ஜூம் பண்றேன். ஓகே, கேன் சம்மன் எக்ஸ்பிளைன் ஏன் எனக்கு இதுல எரர் வருதுன்னு? அந்த வயர் அட்ரிபியூட் வந்து இம்போர்ட் பண்ணாது. எஸ், வயர் அடாப்டர் வந்து நான் இங்க இன்க்ளூட் பண்ணேன். ரைட், டன். பாத்தீங்கன்னு சொன்னா நான் வயர் இன்க்ளூட் பண்ணோன்னே மெசேஜ் போட்டு இதுல பாத்தீங்கன்னா ஸ்டில் இந்த பப்ளிஷும் ரெக்கார்ட் செலக்டேட்டும் வந்து கிரேட் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா நான் இந்த ரெண்டு வேரியபிளுமே இன்னும் யூஸ் பண்ணல. இந்த மெசேஜ் கண்டெக்ஸ்ட் போடும் வரைக்குமே அது வந்து பாருங்க, நான் இது கமெண்ட் பண்ணிட்டேன், இந்த லைன் கமெண்ட் பண்ணிட்டேன். கமெண்ட் பண்ணினா என்ன, அதை எடுக்காது, கோட எடுக்காது. மெசேஜ் கண்டெக்ஸ்ட் கிரேட் அவுட் ஆயிட்டேன். நான் இதை வந்து அன்கமெண்ட் பண்ணினா அகெயின் இவர் வந்து யூஸ் ஆகிற ரெண்டு அர்த்தம் என்ன. ஸோ நான் இங்க ஏபிஐயும் யூஸ் பண்ணிக்கிறேன், இதுவும் யூஸ் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ அதுல முதல்ல யூஸ் பண்ணின விஷயம். இப்போதைக்கு நான் இதை கமெண்ட் பண்றேன், இது எனக்கு தேவையில்லை. ஓகே, ரைட். ஏன் கமெண்ட் பண்ணிட்டு நான் ரிமூவ் பண்றேன். ஓகே, ரைட். ஸோ நான் மெசேஜ் கண்டெக்ட் செட் பண்ணிட்டேன். ஓகே, தென் வந்து என்ன, ஏதோ ஒன்றில் வந்து நான் பப்ளிஷ் பண்ண போறேன் என்ன. ரைட். நாங்க வேண்டாம் அந்த ரெக்கார்ட் ஐடியை எடுப்போம். அட் ஏபிஐ ரெக்கார்ட் ஐடி. ரைட். ஸோ நான் இங்க என்ன செய்யறேன், நான் அதை காப்பி பண்ண வேணாம், நான் இப்படி எழுதுறேன். ஓகே, பப்ளிஷ் எல்எம்எஸ், இது நான் எழுதுற மெத்தட். ஓகே, பாருங்க எந்த அளவுக்கு எனக்கு சஜஸ்ட் பண்ணி தருதுன்றாது. இந்த அப்படியே வருது எனக்கு, நான் என்ன பப்ளிஷ் பண்ண வேண்டாம். கோட் எழுதுறது உங்களுக்கு ஈஸி. ஓகே, நான் அதை காப்பி பண்ணல, நான் பப்ளிஷ். ரைட். தென் பிராக்கெட்டுக்குள்ள என்ன என்ன சொன்னேன் நான். ஸோ முதலாவது வந்து மெசேஜ் கண்டெக்ஸ்ட் வரணும், பிறகு வந்து நீங்க இம்போர்ட் பண்ண மெசேஜ் சேனல் வரணும், தென் வந்து பேலோட். ரைட். ஸோ வந்து முதலாவது எனக்கு மெசேஜ் கண்டெக்ஸ்ட். ஸோ ஆல்வேஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் காப்பி பேஸ்ட் தான் பண்ணணும் என்ன. நீங்க கரெக்டா டைப் பண்ணுவீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க அப்ப கேஸ்ல ஓகே இஷ்யூ விடுவீங்களா இருந்தா பெட்டர் டு காப்பி பேஸ்ட். சரியா? ரைட். அடுத்தது வந்து என்ன, ரெண்டாவது என்ன மெசேஜ் சேனல். ரைட். மூணாவது நான் என்ன மெசேஜ் பாஸ் பண்ண போறேன்றது. சரியா? ஸோ நான் இதை இப்படியே எடுக்கிறேன். என்னன்னு சொன்னா நான் பேலோடாயும் அனுப்பலாம், இந்த இடத்துல நான் ஒரு வேரியபிளையும் கொடுத்து அனுப்பலாம், இல்லாட்டி இப்படியும் அனுப்பலாம். சரியா? ஸோ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா அக்கௌண்ட். ஸோ நாங்கள் எங்க போட்டிருந்தாங்க, அக்கௌண்ட்லாம் போட்டிருந்தாங்க, அக்கௌண்ட் ரெக்கார்ட் ஐடி. உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராமல் இருக்கணும்ன்றதுக்காக நான் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ நான் அக்கௌண்ட் ரெக்கார்ட் ஐடின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நாங்க இங்க எடுத்த ரெக்கார்ட் ஐடியை வந்து பாஸ் பண்றேன். ரைட். ஓகே, டன். ஓகே, ஸோ நான் இங்க வந்து பப்ளிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இவ்வளவுதான் விஷயம், பப்ளிஷ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் அன்சப்ஸ்கிரைப். ஸோ நான் என்ன செஞ்சேன், என்னோட மை ஃபர்ஸ்ட் கம்போனன்ட் சொல்லி ஒரு கம்போனன்ட் வச்சிருந்தேன், லாஸ்ட் செஷன்ல செஞ்சிருந்தாங்க. ஸோ அதுல வந்து ஒரு மெசேஜ் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணி இருக்கிறேன். சரியா? நான் வேற ஒன்றும் செய்யலை. அப்போ பப்ளிஷ் பண்ணிக்கல என்ன செஞ்சுக்கிறேன், டேட்டா இந்த ரெக்கார்ட் ஐடி என்ற டேட்டாவை பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன செய்யணும், நான் வந்து எல்லாத்தையும் டிப்ளாய் பண்ணணும். ரைட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜ் சேனல் டிப்ளாய் பண்றேன். ரைட். மெசேஜ் சேனல் வந்து டிப்ளாய் ஆயிட்டு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா டிப்ளாய்ட் சோர்ஸ் வந்துட்டு சரியா கிரியேட் ஆயிட்டு, தென் வந்து நான் இந்த மை ஃபர்ஸ்ட் கம்போனன்ட் வந்து நான் டிப்ளாய் பண்றேன். எரர். என்ன எரர், lighting component resource LLC CSS cannot be empty. ஓகே, நான் உங்களுக்கு அந்த கிரியேட் பண்ணி காட்டிட்டு எம்டியா வச்சுட்டேன், அதான் பிரச்சனை. ரைட்.
ஸோ எம்டிஆ விடக்கூடாதுக்காக நான் ஒரு சிஎஸ்எஸ்ல ஒரு சும்மா ஒரு கிளாஸ் எழுதிட்டேன். அது எம்டிஆ இருக்குன்றது தான் இங்கே பிரச்சனையா இருந்தது. ரைட், இல்லாட்டி நான் என்ன செய்யலாம், இந்த சிஎஸ்எஸ் delete பண்ணினாலும் ஓகே. ரைட், ஓகே, சக்சஸ். ஸோ என்னோட கம்போனன்ட்ல வந்து நான் டிப்ளாய் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னா நான் இன்னொரு கம்போனன்ட் கிரியேட் பண்றேன். ஸோ கிரியேட் லைட்னிங் வெப் கம்போனன்ட் எல்எம்எஸ் சப்ஸ்கிரைபர். ரைட், ஸோ நான் எல்எம்எஸ்ன்றது லைட்னிங் மெசேஜ் சர்வீஸ், அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர். ஸோ இங்க எப்பவுமே வந்து ரெண்டு கம்போனன்ட்ஸ் தான் கைஸ் சம்பந்தப்படும். ரெண்டு கம்போனன்ட்டும் ஒரு மெசேஜ் சேனலும். உங்களுக்கு அதுல வந்து பப்ளிஷர் இதுன்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம வேண்டாம், நான் இங்க உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மெசேஜ் சேனல் சம்பந்தப்படுவார். அடுத்தது வந்து ரெண்டு கம்போனன்ட். ஏன் ஒரு கம்போனன்ட்ல வச்சு நீங்க பப்ளிஷ் பண்ணுவீங்க மெசேஜ் சேனலை, இன்னொரு கம்போனன்ட்ல அந்த பப்ளிஷ் பண்ண மெசேஜ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த டேட்டாவை எடுப்பீங்க. இவ்வளவுதான் விஷயம். ஏன்னா ரெண்டுமே வந்து ஒன்று கொண்டு சம்பந்தம் இல்லாத கம்போனண்டா இருக்கு. ரைட், ஓகே. ஸோ இன்னொரு கம்போனன்ட் கிரியேட் பண்றேன், எல்எம்எஸ் சப்ஸ்கிரைபர் என்று, இல்லாட்டி சிம்பிள் மை செகண்ட் கம்போனன்ட். ரைட், அகெயின் எல்டபிள்யூசி அந்த ஃபோல்டருக்கெல்லாம் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ டன். ஓகே, இப்போ நான் HTML வந்து உங்களுக்கு நான் எழுதி காட்ட போறேன். நான் உங்களுக்கு இந்த விஷயம் மட்டும் தான் லைட்னிங் மெசேஜ் சேனல் மட்டும் தான் நான் கதைக்கிறேன். சரியா? ஸோ அதில் வந்து நாங்கள் டிரெக்டா ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டுமே யூஸ் பண்றோம். ரைட், ஓகே. இப்போ நான் என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தேவை, மெசேஜ் சர்வீஸ் தேவை. ரைட்டா? ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜ் சர்வீஸ் தேவை. ஸோ நான் அதை இம்போர்ட் பண்றேன். நீங்க இப்படித்தான் வச்சிருக்கணும் இல்லை, இது ஒரு ஃபார்மேட் இல்லை, டைம் இல்லை. ஓகே, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜ் சர்வீஸை வந்து இம்போர்ட் பண்ணுவீங்க. ஓகே, தென் வந்து உங்களுக்கு என்ன தேவை, மெசேஜ் சேனல் வேணும். ரைட், ஸோ இதான் நீங்க கிரியேட் பண்ண மெசேஜ் சேனல். ரைட், ஸோ ரெக்கார்ட் செலக்டட். இதை நீங்க பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்கோ சி அண்ட் இருக்கும். யாருமே என்ன கேட்ட மாதிரி தெரியல இப்போ வரைக்கும். ஸோ நீங்க கிரியேட் பண்ற மெசேஜ் சேனல் வந்து ரெக்கார்ட் செலக்டட். இதுல பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் அண்டர்ஸ்கோ செலக்டட். சரியா? ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணும்போது நீங்க இப்படி தான் யூஸ் பண்ணுவீங்க, ரெக்கார்ட் செலக்டட் அண்டர்ஸ்கோ சி. ஓகே, அது கிட்டத்தட்ட ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரின்னு வச்சுக்கொள்ளுங்க. ஏன் ஆப்ஜெக்ட் மாதிரின்னு சொன்னா நீங்க இந்த மெசேஜ் சேனலுக்குள்ள நீங்க வேரியபிள் செட் பண்றது வந்து எல்லாம் செய்யலாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரெக்கார்ட் ஐடி என்ற ஒரு ஃபீல்ட் நேம், இதுக்குள்ள மெசேஜ் ஃபீல்ட்ஸும் போட்டுருக்கு. ஓகே, நான் காப்பி பண்ணபடியா உங்களுக்கு அப்படியே வந்துட்டுது. ஸோ நான் நீங்க யூஸ் பண்ணினது வந்து ஆக்சுவலா அக்கௌண்ட் ரெக்கார்ட் ஐடி. ஸோ அதை நான் நீங்க மாத்திருந்தாலும் ஓகே. ஓகே, ஸோ இங்க கதைக்கலன்னா மியூட் பண்ணுங்க, யாரதுன்னு தெரியல. ஓகே, ஸோ நான் வந்து என்ன மெசேஜ் சர்வீஸுக்கு இம்போர்ட் பண்ணிட்டு மெசேஜ் சர்வீஸ் இம்போர்ட் பண்ணிட்டேன். அந்த மெசேஜ் சர்வீஸ்ல எனக்கு தேவையான சப்ஸ்கிரைப் அன்சப்ஸ்கிரைப் எல்லாம் வச்சிருக்கேன். தென் வந்து மெசேஜ் சேனல் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ரைட், கோ பேக். எனக்கு ரெண்டும் முடிஞ்சது. இப்போ நான் என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ நான் அதுக்கு முதல்ல என்ன செய்யணும், கனெக்டட் கால் பேக்ல வந்து நான் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும். என்ன, ஸோ நான் கனெக்டட் கால் பேக் இல்ல, கனெக்டட் கால் பேக்கை மட்டும் தான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, வேற ஒன்றும் இல்லை. ரைட், கனெக்டட் கால் பேக், டிஸ்கனெக்டட் கால் பேக். சரியா? எனக்கு கனெக்டட் கால் பேக்கும் இருக்கு, டிஸ்கனெக்டட் கால் பேக்கும் இருக்கு. இப்போ நாங்கள் என்ன ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ண போறோம், சப்ஸ்கிரைப் டு LMS ஈக்குவல் நல். ரைட், ஸோ நான் என்ன செஞ்சுக்கிறேன், சப்ஸ்கிரைப் டு LMS சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அவரை நல்லா வச்சிருக்கேன். சரியா? இங்க வந்தா இவங்க எழுதிக்கிற மெத்தட்ல தான் நீங்க கட்டாயம் எழுத எலிமெண்ட் இல்லை, பட் இது ஒரு ஃபார்மேட். சரியா?
நான் என்ன செய்வேன்னு சொன்னா இங்க கனெக்டட் கால் பேக்ல இஃப் சி அதுவே அப்படியே எனக்கு கோட் தருது. ஓகே, ஸோ நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இங்க வந்து நம்ம செய்ய வேண்டியது நாட் சப்ஸ்கிரைப் டு எல்எம்எஸ். சரியா? ஸோ இதுக்கு வேல்யூ இல்லாம இருந்தா மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும் போட்டு வச்சிருக்கேன். சரியா? ஸோ என்ன மெசேஜ் கண்டெக்ட் நான் இன்னும் கொடுக்கல. ஸோ நான் மெசேஜ் கண்டெக்ட் செட் பண்ணீங்க. ரைட், அகெயின் காப்பி. ரைட், மெசேஜ் கண்டெக்ட் அகெயின் என்ன வயர் நான் ஆட் பண்ணல. ஸோ ஓகே, ஸோ மெசேஜ் கண்டெக்ட் ஓகே, ரெக்கார்ட் செலக்டட் ஓகே. நான் என்ன மெசேஜ் பண்றேன்றது இங்க வருவேன். ஸோ நான் இங்க கன்சோல் டாட் லாக்ல தான் அந்த மெசேஜை போட்டு வச்சிருக்கேன். சரியா? அப்ளிகேஷன் ஸ்கோப் ஓகே, இவ்வளவு சரி. இப்ப நான் வந்து கனெக்டட் கால் பேக்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். ஸோ இவங்க இதைத்தான் என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்கன்னு சொன்னா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு மெத்தட் எழுதி அந்த மெத்தட்டுக்குள்ள வந்து அவரை ஆட் பண்ணி வச்சுக்கிறாங்க. சரியா? ஸோ ரெண்டுமே ஒன்று தான். இது வந்து என்ன கனெக்டட் கால் பேக்ல நீங்க நிறைய விஷயம் செய்வீங்க. ஸோ நான் இங்க வந்து லைட்னிங் மெசேஜ் சர்வீஸ் மட்டும் உங்களுக்கு சொல்றபடியா இவ்வளவு கோட் மட்டும் இருக்கு. இல்லைன்னு சொன்னா என்ன கனெக்டட் கால் பேக்ல நீங்க நிறைய மெத்தட் இன்க்ளூட் பண்ணுவீங்க. ஸோ கோட் வந்து ரீடபிலிட்டி முக்கியம். அப்ப கோட் ரீடபிலிட்டி முக்கியம். நிறைய நீங்க இன்க்ளூட் பண்ணிக்க குப்பையா இருக்கக்கூடாது. கோட் பார்த்தோன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அதால வந்து அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா கனெக்டட் கால் பேக்ல ஒரு மெத்தட்டை கால் பண்ணிட்டு அந்த மெத்தட்டுக்குள்ள நான் போட்ட அந்த விஷயத்த போட்டு வச்சுக்கிறாங்க. சரியா? ஸோ நான் அதையே தான் இங்க போட்டு வச்சுக்கிறேன். எந்த டிஃபரன்ஸும் இல்லை. சரியா? மற்றது என்ன இதுக்கு வந்து கனெக்டட் கால் பேக்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டான். அட் த சேம் டைம் டிஸ்கனெக்டட் கால் பேக்ல கட்டாயம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும். என்ன ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோட் எனக்கு அப்படியே வந்துட்டு ரைட் என்ன செய்யறேன் சப்ஸ்கிரைப் டு எல்எம்எஸ்க்கு வேல்யூ இருந்தா மட்டும் அதை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கிறேன். தட்ஸ் இட். சரியா? திரும்ப வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணினா என்ன அந்த வேல்யூ வந்து நல்லா செட் பண்ணணும். இல்லாட்டி பிறகு என்ன திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ண வேலைக்குள்ள சப்ஸ்கிரைப் ஆகாதுல்ல. ஸோ அது வந்து அன்சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் டு எல்எம்எஸ் என்ற அந்த வேரியபிள் நான் கிரியேட் பண்ண வேரியபிள் வந்து நல்லா செட் பண்றேன். சரியா? ஸோ இது வந்து டிஸ்கனெக்டட் கால் பேக்ல இதே விஷயத்தை தான் அவங்க அகெயின் இங்க இன்னொரு மெத்தட் எழுதி அந்த மெத்தட்ல போட்டு வச்சுட்டாங்க. சரியா? எந்த டிஃபரன்ஸும் இல்லை. ஓகே, ரைட். ஸோ அவங்க இங்க தனி ஒரு மெத்தட்ல போட்டு எழுதினது நான் இங்க கன்சோல் லோக்ல அந்த மெசேஜை டிஸ்பிளே பண்றேன். ரைட், வேற எதுவும் இல்லை. ஓகே, இவ்வளவுதான் விஷயம். ஸோ கனெக்டட் கால் பேக்ல போட்டிருக்கேன், டிஸ்கனெக்டட் கால் பேக்ல அன்சப்ஸ்கிரைப் பண்றேன். பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லை ஆக்சுவலா. ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட்? நிறைய டவுட் இருக்கும். நீங்க கோட் எழுதி பார்க்கும் வரைக்கும் கஷ்டம் இல்லை. ஸோ சிம்பிள் அகைன் நான் திரும்ப சொல்றேன். ஸோ நான் இங்க ஒரு மெசேஜ் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணினேன். அந்த மெசேஜ் சேனலை இம்போர்ட் பண்ணினேன். மெசேஜ் சர்வீஸ் இம்போர்ட் பண்ணினேன், பப்ளிஷ் பண்ணினேன். இன்னொரு கம்போனன்ட்ல அதே மெசேஜ் சர்வீஸை இம்போர்ட் பண்ணினேன். அதே மெசேஜ் சேனல் சேம் மெசேஜ் சேனலை வந்து இம்போர்ட் பண்ணினேன், சப்ஸ்கிரைப் பண்ணினேன், இங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது எப்ப நீங்க ட்ரிகர் ஆகும்னு பாத்தீங்கன்னு சொன்னா நான் இங்க பப்ளிஷ் டு எல்எம்எஸ்ன்ற மெத்தட் கால் பண்ணிக்கல தான் இவ்வளவு விஷயம் நடக்கும். ஸோ இந்த மெத்தடை நான் எங்க கால் பண்ணுவேன்? ஏதாவது ஒரு பட்டன் கிளிக்ல, ஏதாவது ஒரு இவெண்ட்ல, சம்திங் ஏதோ ஒன்றுல. சரியா? அந்த ஒன்று நடக்க மட்டும்தான் இவர் வந்து என்ன செய்வார் பப்ளிஷ் ஆவார். சரியா? ஸோ நான் உங்களுக்கு அதில் வந்து விட்டுட்டேன். இவர் வந்து ரெக்கார்ட் ஐடி சாரி மெசேஜ் பண்ண. ஓகே ஓகே, ஸோ நான் இவரையும் வந்து டிப்ளாய் பண்ணிடுறேன். ரைட், ஓகே. இந்த லைஃப் ஸ்டிக்ல எப்படி நடக்கும்னு சொன்னா இந்த மெத்தட்ல வந்து ஒரு பட்டன் கிளிக். சரியா? அந்த பட்டன் கிளிக் தான் இந்த பப்ளிஷ் எல்எம்எஸ் ஒரு மெத்தட் கால் பண்ணுதுன்னு சொன்னா நீங்க பட்டன் கிளிக் பண்ணின உடனே இந்த மெசேஜ் சேனல்ல இந்த மெசேஜ் வந்து பப்ளிஷ் ஆகும். சரியா? ஸோ பப்ளிஷ் ஆனதுல அக்கௌண்ட் ரெக்கார்ட் ஐடிக்கு நாங்கள் ஒரு வேல்யூ செட் பண்ணி வச்சுக்கிறோம். அவரோட சேர்ந்து தான் இவர் பப்ளிஷ் ஆவார். ஸோ நீங்க அதை எங்கெங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்களா? இப்போ செகண்ட் கம்போனன்ட்ல நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்க செகண்ட் இல்ல, நீங்க ஒரு 10 கம்போனன்ட்ல இவரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா அந்த 10 கம்போனன்ட்டும் என்ன நடக்கும்?
அந்த மெசேஜ் ரிசீவ் ஆகும் என்ன அந்த இவெண்ட். இது வந்து ஒரு ஆக்சுவல் ஒரு இவெண்ட். ஸோ நீங்க அந்த லைட்னிங் மெசேஜ் சர்வீஸை வந்து நீங்க சேனலை வந்து நீங்க பப்ளிஷ் பண்ணிக்கல, நீங்க எங்கெங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்களோ அங்கங்க எல்லாம் அவர் வந்து சப்ஸ்கிரைப் ஆக இந்த இது வந்து ட்ரிகர் ஆகும். சரியா? ஸோ என்ன நடக்குது, நான் அங்கே பட்டன் கிளிக்ல வந்து அங்கே பப்ளிஷ் பண்ணினோடனே நீங்க இங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க வேற ஓகே சப்ஸ்கிரைப் ஆவார், ஓகே மெசேஜ் வருது, நீங்க என்ன கன்சோல் மட்டும் போட்டு வச்சுக்கீங்க. நீங்க இந்த மெசேஜ் இங்க ரிசீவ் ஆனோடனே நீங்க என்ன செய்யணுமோ அந்த இதை வந்து நீங்க இன்னொரு பெர்டிகுலர் மெத்தடாவே எழுதலாம். ஸோ இப்போ அது ஒரு மெத்தடா எழுதுறேன்னு சொன்னா நான் என்ன இதை காப்பி பண்றேன். சரியா? உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஓகே ரைட். இந்த ஹேண்டில் மெசேஜ் சரி, அப்ப இந்த ஹேண்டில் மெசேஜில் வச்சுட்டு ஓகே இதுக்குள்ள வந்து நீங்க என்ன செய்யலாம், இந்த மெசேஜ் ரிசீவ் ஆனது ஹேண்ட்லர் அங்கே இருக்க போறாரு, இந்த மெசேஜுக்குலாம் இருக்க போறாரு, ரைட்? ஸோ உங்களோட ரெக்கார்ட் ஐடி வந்துட்டு இந்த ரெக்கார்ட் ஐடியை வச்சுட்டு நீங்க கேன் டூ எனி திங். இதுக்கு பிறகு நீங்க என்னன்றாலும் கேன் டூ எனி திங் ஹியர் வித் த மெசேஜ். ஸோ உங்களுக்கு வந்து மெசேஜ் இந்த உங்களுக்கு ரெக்கார்ட் ஐடி ரிசீவ் ஆகிட்டு அந்த ரெக்கார்ட் ஐடியை வச்சுக்கொண்டு நீங்க இனி அபெக்ஸ் கால் அவுட் பேக்கெண்ட்ல இருந்து டேட்டா எடுத்துட்டு வரதா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், ஸோ யூ கேன் டூ. என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் கம்பவுண்ட்ல ட்ரிகர் பண்ணது செகண்ட் கம்பவுண்ட்ல ரிசீவ் ஆகி அதுக்கப்புறம் என்ன இந்த ஹேண்டில் மெசேஜ்ல வந்து நீங்க இனி மிச்சம் செய்ய போறீங்க. இந்த ஹேண்டில் மெசேஜ் எங்க இருக்குன்னு சொன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினோன்னு என்ன நடக்கணும்ன்றது இவ்வளவுதான் விஷயம். It will take some time, but easy to understand. Not a rocket science. Okay, I believe no questions. Right. அடுத்த விஷயம் ப்ராமிசஸ். யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா ப்ராமிசஸ் என்ன? Anyone knows? இது சரி தமிழ்ல சொல்லுங்களேன். ஏபிஐஸ் கால் பண்ணும்போது அந்த ஆக்சுவல் அவுட்புட் எங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து ஏபிஐ எங்களுக்கு சென்ட் பண்ற ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் மாதிரி இப்ப ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி கூடுதலா அதுல தான் நான் இந்த யூஸ் பண்றேன். நான் ப்ராமிஸ்ன்ற வேர்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணி இருக்கிறேன். இதுக்கு முதல்ல நான் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தெரியல. என்ன சொல்ற ஒரு ஓகே ஏபிஐ நம்ம கால் பண்ணிட்டு இந்த எசிங்க் வெயிட் அந்த மெத்தட் எசிங்க்ரனஸ் செய்யும் போது வரது ப்ராமிஸ் சொல்றது. எக்ஸாக்ட்லி. asynchronous ஆப்பரேஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்றது தான் இந்த ப்ராமிசஸ். சரியா? ஸோ டு ஹேண்டில் asynchronous ஆப்ரேஷன். ஸோ asynchronous ஆப்ரேஷன் என்னன்னா சிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் சொன்னா லைன் பை லைனா வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? ஸோ நீங்க லைன் பை லைன் நீங்க ஒரு 10 லைன் எழுதிக்கிறீங்கன்னு சொன்னா, ஸோ நான் இப்போ இங்க ஓகே நான் இங்க வந்தேன்னு சொன்னா இந்த லைன் பை லைனை தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைன் பிறகு வந்து இந்த லைன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரியா? ஸோ லைன் பை லைனை தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஏசிங்க்ரனஸ் அப்படின்னு சொன்னா லைன் பை லைனை எக்ஸிக்யூட் ஆகாம அது என்ன நடக்கும்னு சொன்னா, ஓகே அது வந்து ஒரு லைக் நீங்க தான் அதை டிஃபைன் பண்ணுவீங்க அது ஏசிங்கா இல்லையான்னு சொல்லி. ஸோ நீங்க அதை டிஃபைன் பண்ணி வச்சுக்கீங்களா ஏசிங்கன் ஆப்ரேஷன் சொல்லி, அது வந்து எப்ப ரன் ஆகும்னு சொன்னா தெரியாது. அது ரிசோர்சஸ் அவைலபிளா இருக்கும் போது தான் அது ரன் ஆகும். நீங்க அபெக்ஸ் இதுல ஏசிங்க்ரனஸ் அபெக்ஸ் படிச்சீங்களான்னு எனக்கு தெரியல, பட் அபெக்ஸ்லயும் சேம் திங் இருக்கு. ஏசிங்க்ரனஸ் என்று சொன்னா ஒரு ஆர்டர்ல நடக்காது. அது வந்து என்ன நடக்கும், அந்த எக்ஸிகியூஷன் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் கடைசியா தான் அது ரன் ஆகும். எப்ப அந்த ரிசோர்சஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும் அப்ப அந்த ஆப்ரேஷன் வந்து ரன் ஆகும். ஸோ அதான் வந்து ஏசிங்க்ரனஸ். ஸோ சிங்க்ரனஸ் ஏசிங்க்ரனஸ். சரியா? சிங்க்ரனஸ்னா தொடர்ச்சி நடக்குது, ஏசிங்க்ரனஸ்னா தொடர்ச்சி இல்லாம நடக்கிறது. சரியா? ரைட். ஸோ இந்த ப்ராமிசஸ் என்னன்னு சொன்னா இது என்ன செய்யும்னு சொன்னா அந்த ரெஸ்பான்ஸ் வரும் வரைக்கும் இவர் வெயிட் பண்ணுவார். அப்படி இல்லைன்னு சொன்னா அது ஏசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் தானே.
ஸோ அது வந்து அங்கிருந்து ரெஸ்பான்ஸ் வந்த பிறகு என்ன எக்ஸிக்யூட் ஆகணுமோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? ஸோ இதுல வந்து 3 ஸ்டேட் இருக்கு. சரியா? பெண்டிங், ஃபுல்ஃபில், ரிஜெக்டட். சரியா? பெண்டிங்னு சொன்னா அதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ ஒரு ஏசிங்க்ரனஸ் ஒரு ஆப்ரேஷன் ஒன்று நீங்க இப்போ கால் பண்ணின உடனே முதலாவது வந்து இனிஷியல் ஸ்டேஜ், முதலாவது ஸ்டேட் வந்து பெண்டிங். ஸோ நீங்க கால் பண்ண உடனே பெண்டிங்லன்னு இருப்பேன். சரியா? இதுக்கு அர்த்தம் வந்து அதாவது ஒரு ஆப்ரேஷன் நான் அது ஏபிஐயோட கால் பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் எந்த ரிசல்ட்டும் வரல. சரியா? ஸோ அது வந்து பெண்டிங். அதாலதான் வந்து நெய்தர் ஃபுல்ஃபில் நோ ரிஜெக்டட். சரியா? ஃபுல்ஃபில்லாகவும் ஆகல, ரிஜெக்டும் ஆகல ரிக்வெஸ்ட். ஸோ நாங்க ரிக்வெஸ்ட்டை அனுப்பி இருக்கிறோம், அவ்வளவுதான். அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு எங்களுக்கு இன்னும் எந்த ரெஸ்பான்ஸும் வரையில. அதால வந்து என்ன நடக்கும், ரிசல்ட்டும் வந்து அன்டிஃபைன்டா தான் இருப்பார். அன்டிஃபைன் மீன்ஸ் எதுவுமே இல்லை, ரிசல்ட் வந்து ஃபுல்ஃபில்லும் ஆகல, ரிஜெக்டும் ஆகல. ஸோ அன்டிஃபைன். ஓகே. அடுத்த ஸ்டேட் வந்து ஃபுல்ஃபில்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கால் பண்றீங்க, அதோட ஏசிங்கனஸ் ஆப்ரேஷன் நீங்க அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து ஃபுல்ஃபில்ட், அதாவது ஆப்ரேஷன் வந்து கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி. என்ன, நீங்க கால் பண்ண ஏபிஐ வந்து உங்களுக்கு ரிசல்ட் தந்துட்டுது, அது வந்து அந்த ஏபிஐ வந்து ஃபெயில் ஆகாம உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தந்துட்டேன். சரியா? ஸோ அது வந்து என்ன, ரிசல்ட் வந்து என்னவா இருப்பார், இது ஒரு வேல்யூவா இருப்பார். அடுத்த ஸ்டேஜ் வந்து ஸோ இந்த ஃபுல்ஃபில்லும் ரிஜெக்டும் வந்து ஒன்று கொண்டு நேர் எதிர், அதாவது ஒன்று ஃபுல்ஃபில் ஆகலாம் இல்லாட்டி ரிஜெக்ட் ஆகலாம். என்ன, ஸோ பெண்டிங்ல இருந்தவர் டிரெக்டா ஃபுல்ஃபில் ஆவார், இல்லாட்டி பெண்டிங்ல இருந்தவர் டிரெக்டா ரிஜெக்ட் ஆவார். சரியா? ஸோ அது வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து ஃபெயில், அதாவது நான் கால் பண்ண ஏபிஐ வந்து ஃபெயில் ஆயிட்டு, எனக்கு எந்த ரிசல்ட்டும் வரல. அப்போ உங்களுக்கு என்ன ரிசல்ட் வரல, இந்த சென்ஸ் ஏதோ ஒரு எரர் மெசேஜ் உங்களுக்கு வேறு என்ன கண்டிப்பா. ஸோ அந்த ரிசல்ட் வந்து என்ன எரரா இருப்பார். சரியா? இதுக்கு வந்து 2 மெயின் மெத்தட் இருக்கு. சரியா? இந்த ப்ராமிசஸ். ஸோ ஒன்று தென், மெத்தட் வந்து கட்ச். நீங்க கிட்டத்தட்ட நீங்க அந்த WOP இதுல படிச்ச அந்த ட்ரை கட்ச் தான் இங்க தென் கட்ச் என்று வரும். சரியா? பெரிய வித்தியாசம் இல்லை. சரியா? ஸோ நீங்க ஒரு மெத்தட் வந்து கால் பண்ணுங்க, அந்த ப்ராமிசஸ் வந்து டிரெக்டா ப்ராமிஸ் என்ற வேர்ட் யூஸ் பண்ண மாட்டோம் சில இடங்கள்ல. சரியா? யூஸ் பண்ற சினாரியோ இருக்கு, பட் நாங்க அதை எப்படி யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா, நீங்க ஒரு அபெக்ஸ் கால் அவுட். சரியா? அபெக்ஸ் கால் அவுட் செய்றீங்க, அபெக்ஸ் கால் அவுட்டுக்கு டாட் தென் டாட் கட்ச் ரெண்டுமே எழுதுவான். சரியா? டாட் என்னண்டா அது ஒரு ப்ராமிஸ், லைக் அந்த நீங்க அபெக்ஸ் கால் அவுட்ன்றது என்ன ஒரு ப்ராமிஸ். ஸோ அவர் அங்க போயிட்டு உங்களுக்கு டாட் என்ன ரிசல்ட் வந்த பிறகு என்ன நடக்கணும்ன்றது கால்ட் வென் த ப்ராமிஸ் இஸ் ரிசால்வ்ட். சரியா? டாட் கேட்ச் வந்து கால்ட் வென் த ப்ராமிஸ் இஸ் ரிஜெக்டட், அதாவது நீங்க கால் பண்ண ஏபிஐ வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்தா இல்லாட்டி அங்கேருந்து ஒரு எரர் மெசேஜ் வந்தா என்ன கட்சிக்குள்ள போக. அடுத்தது வந்து ஃபைனலி மெத்தட். சரியா? அந்த மெத்தட் வந்து ஆப்ஷனல், அதாவது வந்து ஃபைனலி போடலாம், போடாம விடலாம். அந்த ஃபைனலி என்ன நடக்கும்னு சொன்னா தென் கட்ச் ரெண்டுக்குமே அவர் வந்து ரன் ஆவார். சரியா? ஸோ ஒன்று வந்து அந்த ப்ராமிஸ், அதாவது அந்த அபெக்ஸ் கால் வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம், சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் அந்த ஃபைனல் மெத்தட் ரன் ஆவார். கட்ச், அதாவது அபெக்ஸ் கால் அவுட் வந்து ரிஜெக்ட் ஆகலாம், ஏதோ ஒரு எரர், ஒரு 404 சர்வர் டவுன் வாட் எவர். சரியா? ஏதோ ஒரு எரர் நடக்குது, அப்போ உங்களுக்கு நீங்க கால் பண்ண ஏபிஐ வந்து ரிக்வெஸ்ட் ஃபெயில் ஆயிட்டு ஸோ அவர் வந்து கட்சிக்குள்ள வருவார். ஸோ கட்சிக்குள்ள வந்தாலும் என்ன ஃபைனல் மெத்தட் வந்து ரன் ஆவார். உங்களுக்கு இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன்னு சொன்னா, நீங்க ஒரு அபெக்ஸ் கால் அவுட் ஒன்று செய்றீங்க. சரியா? ஸோ ஒரு பட்டன் கிளிக். சரியா? நீங்க ஒரு ஒரு நேம் ஒன்று சர்ச் பண்றீங்களா, நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா கண்டெக்ஸ் இருக்கு எங்கள்கிட்ட, கண்டெக்ஸ் இல்லாட்டி அக்கௌண்ட்ஸ். சரியா? நீங்க நேமை கொடுத்துட்டு சர்ச் பண்ண போறீங்க. ஸோ அதுதான் உங்களோட ஒரு என்ன ஒரு எல்ஜி கம்போனன்ட்ல நீங்க எழுதிச்சுக்கு அதை ஆண்டுவீங்களேன். சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சரியா? ஸோ அந்த கம்போனன்ட் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, ஒரு ஒரு அந்த கம்போனன்ட்ல வந்து ஜஸ்ட் ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கு, சாரி ஒரு ஒரு இன்புட் ஃபீல்டு இருக்கு, ஒரு பட்டன் இருக்கு. அந்த இன்புட் ஃபீல்டுல வந்து நீங்க ஓகே நந்துன்னு சொல்லி அக்கௌண்ட் நேம் ஏதோ ஒரு நந்துவோட பேர்ல இருக்க அக்கௌண்ட் நேம் எல்லாத்தையும் வந்து நீங்க ரிட்ரீவ் பண்ண போறீங்க. ஸோ நந்து டைப் பண்ணிட்டு சர்ச் பட்டனை கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணிக்க என்ன நடக்கும், ஸோ உங்களுக்கு பேக் அண்ட் கால் அவுட் தானே. ஸோ உங்களுக்கு அது இப்போ உடனடியாக கிளிக் ஆனோட ஜாவாஸ்கிரிப்ட்லாம் கிளிக் ஆனோட நடக்கும், அப்படி இல்லை தானே. ஸோ இது பேக் எண்டுக்கு போயிட்டு ரிசல்ட் எடுத்துட்டு வேற ஒன்றுமே என்ன. ஸோ அதுக்கு ஒரு 1 to 2 செகண்ட், இல்லாட்டி அது ஒரு பெரிய மெத்தட் நல்ல காம்ப்ளிகேட்டடா ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா என்ன 4 to 5 செகண்ட்ஸும் எடுக்கும். அப்ப அந்த 4 to 5 செகண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு யூசருக்கு தெரியாது. என்ன யூசருக்கு தெரியாம யூசர் என்ன கன்ஃபியூஸ்ட் ஆகும். ஸோ நாங்கள் அதுக்கு என்ன செய்வோம், ஒரு ஸ்பின்னர் ஒன்று போடும். ஸ்பின்னர் என்ன, நீங்க வெப்சைட்ஸ் பார்த்துருப்பீங்க சம்டைம்ஸ் இதை ஒன்று சுத்தி கொண்டு இருக்குமே, அதான் ஸ்பின்னர் சொல்றது. சரியா? ஸோ அந்த ஸ்பின்னர் போட்டிருப்பீங்க. உங்களுக்கு சக்சஸ் ஆகிக்கல ஸ்பின்னரை வந்து ஆஃப் பண்ணணும், ரிஜெக்ட் ஆகிக்க ஸ்பின்னரை வந்து ஆஃப் பண்ணணும். என்ன
ஸோ ரெண்டு இடத்துலயும் வந்து என்ன காமனா இருக்கு, ஸ்பின்னரை க்ளோஸ் பண்றது. அந்த நாங்க என்ன செய்வோம், ஃபைனல் மெத்தட்ல வந்து ஸ்பின்னரை க்ளோஸ் பண்றதை நாங்க போடுவோம். சரி, ஏனெண்டா ரெண்டுக்குமே காமனா இருக்கு. அதில் வந்து ஃபைனல் மெத்தட்ல வந்து ஏனெண்டா தென்னுக்கும் ஃபைனல் ரன் ஆக, கட்சுக்கும் ஃபைனல் ரன் ஆக, சரியா, ரெண்டு விஷயத்துக்குமே அது ரன் ஆகிறதால வந்து அந்த அபெக்ஸ் கோல் அவுட்டுக்கு பிறகு சக்சஸ் ஆன ஃபெயில் ஆனான ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கணும், ஏதோ ஒன்று நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொன்னா அதை நாங்க வந்து ஃபைனல் மெத்தட்ல எழுதலாம். சரிங்க, ஸோ இதுல உங்களுக்கு ப்ராமிஸ் நான் கோட் எக்ஸாம்பிள் காட்டுறேன். அகெயின் அதே எல்டல்ஜிஸ் ரிசிப்ட்ஸ் தான். சரியா, ப்ராமிசஸ் வயர் இல்லை. வயர் இல்லாம நம்ம ஒரு அபெக்ஸ் கோல் அவுட் எடுத்தோம்னா சரி. Imperative method, yeah. See, got it. Let me try something else. Mm, எல்லாமே மாறித்தான் இருக்கு. Workspace API மாறி எழுதி வச்சுக்காங்க. ஸோ நைஸ். இது வந்து ஒரு அபெக்ஸ் கால் அவுட். சரியா, நான் உங்களுக்கு கூகுள் பண்ணி தான் காட்டுறேன், நான் எதுவும் செய்யல. ஓகே, ஸோ இந்த கெட் அக்கௌண்ட் டேட்டா என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா கண்டக்ட் கண்ட்ரோலர்னு சொல்லி அதுல வந்து கெட் கண்டக்ட் டேட்டா. சரியா, ஸோ இது வந்து ஒரு அபெக்ஸ் மெத்தட், அபெக்ஸ் கிளாஸ். அதுல இருக்கிற ஒரு மெத்தட்டை வந்து நாங்க இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு வந்து என்ன செய்யறோம், டாட் தென். சரியா, ஸோ டாட் தென் போட்டு என்ன ஏதோ ஒன்று எடுக்கிறோம், ஏதோ ஒன்று செய்யறோம். நீங்க எத்தனை தடவை தென் எழுதலாம். சரியா, ரெண்டாவது தென் போட்டு எழுதிருக்கு. சரியா, அதாவது இந்த அபெக்ஸ் கால் அவுட், இந்த அபெக்ஸ் கால் அவுட் நடந்த பிறகு என்ன நடக்கணும், பிறகு இன்னொரு டாட் தென், பிறகு வந்து என்ன கேட்ச், அதுல வந்து எரர் மெசேஜ் என்ன நாங்க கன்சோல் லாக்ல எரர் வந்து என்றோம். ஸோ இது வந்து ஒரு ப்ராமிஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன்னு சொன்னா ஓகே, ஸோ இது வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் ப்ராமிஸ். சரியா, ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன் நேம். சரியா, அந்த ஃபங்க்ஷன்ல வந்து என்ன செய்யறாங்கன்னா நியூ ப்ராமிஸ். சரியா, கெட் கால் பேக், அந்த ஃபங்க்ஷன் வந்து ரிசால்வ் ஆனா ரிஜெக்ட் ஆனா, ஸோ இஃப் ரிசால்வ் எல்ஸ் ரிஜெக்ட். இது ஒரு செயின் மாதிரியும் போகலாம். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ், அதுல வந்து டாட் டென், திரும்ப வந்து ரிசால்வ் ஆனா ரிட்டர்ன் எனதர் ப்ராமிஸ். ஸோ அந்த எனதர் ப்ராமிஸ் வந்து இன்னொரு ப்ராமிஸா கூட இருக்கலாம், இன்னொரு மெத்தடா கூட இருக்கலாம். ஸோ நாங்க இங்க வந்த கதைக்க வந்தது வந்து சிம்பிள் ப்ராமிஸ் தான் நாங்க இங்க கதைக்க வந்தது, இங்க அவ்வளவு காம்ப்ளிகேட் ஆக்க வேணாம். ஸோ இது வந்து ஒரு ப்ராமிஸ். சரியா, டாட் தென் கேட்ச். சரியா,
ஸோ நீங்க இதை கால் பண்ணினோன்னு என்ன ஸ்டேட் வந்து இவற்றில் இந்த ப்ராமிஸ் இந்த ஸ்டேட் வந்து என்ன பெண்டிங்கா இருப்பேன். நீங்க கண்ணால பார்க்க முடியாத ப்ராமிஸ் தானே அது ஆக்சுவலா. அந்த ஸ்டேட் வந்து உங்களுக்கு லைக் விசிபிளா இப்போ நாங்கள் டாட் தென் கட்ச் எழுதுற மாதிரி உங்களுக்கு அந்த ப்ராமிசஸ் வந்து விஷுவலா இருக்காது. பட் அகெயின் நீங்க அது விஷுவலைஸ் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் அபெக்ஸ் மெத்தட் கால் பண்ணினோன்னு முதலாவது இது இந்த ரிசல்ட் வந்து என்ன இருக்குன்னா பெண்டிங்ல இருப்பேன். ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வந்தோடனே டாட் தென் ரன் ஆவர். ஸோ நீங்க இந்த ரெண்டையும் பார்க்கணும், ஒன்றை மட்டும் பாருங்க சரியா. ஸோ டாட் தென் ரன் ஆவர். இன்கேஸ் இது ஃபுல்ஃபில் ஆனா தானே ரிஜெக்ட் ஆயினா கேட்ச் மெத்தட் ரன் ஆவர் சரி. ஸோ இதுதான் நாங்க அந்த இதுல போட்டிருந்த தென்னும் கேட்சும் சரியா. ஸோ மூணு ஸ்டேட்லயும் வந்து என்ன பெண்டிங், அடுத்தது வந்து ஃபுல்ஃபில், அடுத்தது ரிஜெக்டட். ஸோ பெண்டிங்ல இருந்து ஃபுல்ஃபில்லும் வரலாம், ரிஜெக்டும் வரலாம். ஸோ ரிஜெக்டுக்கு வந்து நாங்கள் கேட்சில் வந்து நாங்கள் வந்து அதை ஹேண்டில் பண்ணியிருப்போம். ஃபுல்ஃபில் ஆனால் டாட் தென்ல வந்து அது ஹேண்டில் ஆகி இருக்கு சரியா. ஸோ இந்த ப்ராமிஸ் வந்து அந்த விஷயம் வந்து அடுத்தது தான் என்ன ஹோல் அபெக்ஸ் மெத்தட்ஸ். ஸோ அந்த ப்ராமிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் நீங்க அடுத்தது வந்து அபெக்ஸ் மெத்தட் எழுதலாம். ஸோ அந்த ப்ராமிஸ் மோஸ்ட்லி எங்க யூஸ் ஆகும்னு சொன்னா காலிங் இம்பரேட்டிவ்லி சரியா. ரெண்டு மெத்தட்ல வந்து ரெண்டு டைப்ல வந்து நாங்க பேக் அண்ட் கால் அவுட் செய்யலாம். ஒன்று வந்து யூசிங் வயர், ரெண்டாவது வந்து காலிங் இம்பரேட்டிவ்லி சரியா. ஸோ வயர் அண்ட் அபெக்ஸ் மெத்தட் டு அ ப்ராப்பர்ட்டி சரியா. இந்த ப்ராப்பர்ட்டின்றது அதே கீவேர்ட் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க சரியா. வயர்ன்றது என்ன ஒரு அந்த ஆக்சுவல் வயரை நீங்க யோசிங்க சரியா. ஒரு எல்டபிள்யூசி கம்போனண்டையும் ஒரு எஃப்எக்ஸ் கிளாஸையும் கனெக்ட் பண்ற வயர் மாதிரி சரியா. ஸோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இம்போர்ட் அபெக்ஸ் மெத்தட் நேம், நாங்க மோஸ்ட்லி வந்து அதே நேமை தான் யூஸ் பண்றோம் நாங்க. ஃப்ரம் அட் சேல்ஸ்ஃபோர்ஸ் ஸ்லாஷ் அபெக்ஸ் ஸ்லாஷ் நேம் ஸ்பேஸ் இருந்தா நேம் ஸ்பேஸ், இல்லாட்டி ஜஸ்ட் கிளாஸ் நேம் டாட் அந்த பர்டிகுலர் மெத்தட் நேம் சரியா. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அட் வயர் அபெக்ஸ் மெத்தட் நேம், அதாவது வந்து அந்த வேரியபிள். அப்புறம் வந்து நீங்க என்ன அதுல பெராமீட்டர் பாஸ் பண்ணியிருந்தா நீங்க அந்த பெராமீட்டர் பாஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி இந்த அபெக்ஸ் மெத்தட் பெராம்ஸ்ன்றது வந்து எம்டியா இருக்கணும் ரைட். அதை வந்து நீங்க என்ன செய்யுங்க ப்ராப்பர்ட்டி அண்ட் ஒரு வேரியபிளுக்கு வந்து அதை அசைன் பண்றீங்க. ஸோ இது வந்து வயர் எழுதுற முறை. வயர் எழுதுறது இனிலியன்ட் சிம்பிள் சரியா. ஸோ வயர் அண்ட் கீவேர்ட் போட்டுட்டும் என்ன நீங்க கால் பண்ண அந்த வேரியபிள் நேம் தென் பெராமீட்டர் பாஸ் பண்ணுவீங்க. பிறகு இன்னொரு பர்டிகுலர் வேரியபிளுக்கு அதை அசைன் பண்ணுவீங்க சரியா. அடுத்தது வந்து வயர் அண்ட் அபெக்ஸ் மெத்தட் டு அ ஃபங்க்ஷன். முதலாவது வந்து நாங்க ஜஸ்ட் ஒரு வேரியபிளுக்கு அதை அசைன் பண்ணாங்க. ரெண்டாவது வந்து என்ன டேட்டா வந்தா என்ன செய்யணும், எரர் வந்தா என்ன செய்யணும்ன்றது. அப்ப முதலாவது மெத்தட்ல வந்து என்ன நடக்கும்னு சொன்னா டேட்டா வந்தேன்னா எரர் வந்தேன்னா இந்த ப்ராப்பர்ட்டி என்ற வேரியபிள்ல வந்து சேவ் ஆகியிருப்பேன். ரெண்டாவது மெத்தட்ல என்ன நடக்கும்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா வயர்ட் ஃபங்க்ஷன் சொல்லி ஒரு ஃபங்க்ஷன், அது ஜஸ்ட் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நேம் சரியா. ப்ராப்பர்ட்டிக்கு பதிலாக நாங்கள் அதோட ஃபங்க்ஷன் எழுதுறோம், அவ்வளவுதான் வித்தியாசம் சரியா. வயர்ட் ஃபங்க்ஷன் எரர் டேட்டா, அதான் எரர் தான் டேட்டா தான் சரியா. இஃப் டேட்டா இருந்தா என்ன செய்யணும், எல்ஸ் இஃப் எரரா இருந்தா என்ன செய்யணும்ன்றது சரியா. ஸோ உங்களுக்கு டேட்டா வந்தா என்ன செய்யணும், டேட்டா வந்தா ஓகே வந்த டேட்டாவை லெட்ஸ் சே நாங்க லிஸ்ட் ஆஃப் கண்டெக்ட்ஸ் வந்து ரிட்ரீவ் பண்ணாங்கன்னு சொன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் கண்டெக்ட்ஸை வந்து நாங்க ஒரு டேபிள்ல டிஸ்பிளே பண்ணணும் ரைட். ஸோ இஃப் டேட்டா இருந்தா நாங்க அந்த வேலையை செய்வோம். எல்ஸ் இஃப் எரர் இருந்தா நாங்க என்ன செய்வோம், ஒரு டோஸ்ட் மெசேஜ் என்ன ஒரு ஒரு மெசேஜ் ஒன்றாக யூசருக்கு வேற ஒன்று இல்லாட்டி யூசருக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு சொல்லி. ஸோ பேக் அண்ட் கால் அவுட் ஃபெயில்டோ ஏதோ சம்திங் வென்ட் ராங்கோ ஏதோன்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுப்போம் வேணும். ஸோ அது வந்து எரரா இருந்தா சில விஷயம். ஸோ இது வந்து வயர் மெத்தட்ல நாங்க டேட்டா புல் பண்ணக்கூடிய ரெண்டு மெத்தட். ஒன்று வந்து வேரியபிளுக்கு அசைன் பண்றது, இன்னொன்று வந்து ஃபங்க்ஷனா அதை யூஸ் பண்ணி கொள்றது சரியா. ரெண்டு இடத்துலையும் நீங்க அபெக்ஸ் மெத்தட்டை வந்து இம்போர்ட் பண்ணணும் அந்த இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி சரியா.
Right. Wire an apex method to a property. Right. So இது இன்னொன்று சரியா, apex method name dot then, ரைட்டா. ஸோ இது வந்து ஒரு இன்னொரு மெத்தடுக்கெல்லாம் வரும் சரியா. டாட் தென் ரிசல்ட் வந்தா என்ன செய்ய போறீங்க, எரர் வந்தா என்ன செய்ய போறீங்க, தென் வந்து ஃபைனலி. ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன் என்ன, குட் பிளேஸ் டு ஹைட் ஸ்பின்னர். ஸோ ஸ்பின்னரை ஹைட் பண்றதுக்கு நாங்கள் இந்த ஃபைனலி மெத்தட் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மட்டும் இல்லை, ஆனா ரிசல்ட் வந்த என்ன எரர் வந்த என்ன யூஸ் பண்றேன்னு சொன்னா மோஸ்ட்லி ஸ்பின்னர் ஹைட் பண்றேன். பட் யூஸ் கேஸை பொறுத்து இந்த ஃபைனலி மெத்தடுக்குள்ள நீங்க என்ன கோட் என்ன செய்ய போறீங்கன்றது அது மாறும் சரியா. ஓகே, நான் இங்க வரேன் திரும்ப எல்டபிள்யூசி ரிசிப்ட்ஸ். நான் உங்களுக்கு கோட் எழுதி காட்டுறதை விட நான் எனக்கு ஆல்ரெடி இருக்கிற கோட்ல காட்டுறது எனக்கு ஈஸின்றதால நான் இங்க வரேன் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வயர் மெத்தட்ல ஒரு கோட் சரியா. ஸோ வயர் கெட் ரெக்கார்ட். நாங்க இங்க வந்து என்ன இது பார்க்கல தானே, என்ன அபெக்ஸை பற்றி நாங்க இங்க கதைக்கல. அசியூமிங் அபெக்ஸ்ல ஆல்ரெடி மெத்தட் இருக்குன்ற அசம்ஷன்ல தான் நாங்க இங்க செஞ்சுட்டு இருக்கோம் என்ன. ரைட். ஸோ இவங்க இங்க யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ நான் உங்களுக்கு முதல் இதுல வந்து இப்போ சொல்லிக்கல வந்து நீங்க என்னென்ன எத்தனை பேர் அது ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. லைக் வி ட்ரை டு கெட் திஸ். ஓகே, ஸோ ஓகே அதை காணல, பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ எல்டபிள்யூசி எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிக்கல வந்து நாங்கள் என்ன காய்ச்சிருந்தாங்க, லைட்னிங் டிசைன் சிஸ்டம் பற்றி காய்ச்சிருந்தாங்க, லைட்னிங் டேட்டா சர்வீஸை பற்றி காய்ச்சினாங்க, யூசர் இன்டர்ஃபேஸ் ஏபிஐ பற்றி காய்ச்சிருந்தாங்க. எத்தனை பேருக்கு அதை ஞாபகம் இருக்க முடியல. இதுதான் அதுன்ற ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். நான் உங்களுக்கு வந்து இதை ஜூம் பண்ணிடுறேன். ஓகே, இங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா லைட்னிங் யூஐ ரெக்கார்ட் ஏபிஐ. இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னா இது இன்னொரு என்னன்னு சொல்றது, எல்டபிள்யூசியின் இன்பில்ட் ஃபங்க்ஷனாலிட்டி ரைட்டா. ஸோ லெட்ஸ் அஸ்யூம் நீங்க இந்த கம்போனன்ட்ல இருக்கீங்க, ஸோ இந்த பேஜ்ல இருக்கீங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நான் என்ன இதான அந்த கம்போனன்ட் என்ன நான் இதுல செய்ய விட்டுட்டோம் ரைட். ஸோ இந்த கம்போனன்ட்ல இருக்கும்போது இந்த ரெக்கார்ட் ஐடி இதுல புல் ஆகும் என்ன ஆட்டோமேட்டிக்கா. அதே மாதிரி நீங்க இங்க இருக்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கல, இப்போ இந்த கம்போனன்ட் வந்து நீங்க அந்த அதே ரெக்கார்ட் பேஜ்ல தான் யூஸ் பண்ண வேண்டி வரும் சரியா. ரெக்கார்ட் பேஜ்ல யூஸ் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் ஏபிஐ இது வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் ஏபிஐ வந்து சரியா. ஸோ இந்த ஏபிஐ யூஸ் பண்ணும்போது சாரி யா, இந்த ஏபிஐ யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னு சொன்னா கெட் ரெக்கார்ட் இது வந்து ஒரு வேரியபிள் தான், அந்த பர்டிகுலர் ரெக்கார்ட் ஆட்டோமேட்டிக்கா புல் பண்ணிடுவேன் சரியா. அது நீங்க இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க ஃபர்ஸ்ட். தென் வந்து என்ன செய்றீங்கன்னு சொன்னா அந்த கெட் ரெக்கார்ட் அண்ட் அந்த இது வந்து ஆக்சுவலா ஒரு மெத்தட் ரைட். இது வந்து இன்பில்ட் மெத்தட், உங்களுக்கு அந்த மெத்தட்ல என்ன இருக்குன்னு தெரியாது, பட் இது எப்படி யூஸ் பண்றது தான் நான் சொல்றேன் சரியா. இந்த கெட் ரெக்கார்ட்ன்ற என்ன, இந்த ரெக்கார்டை புல் பண்றதுக்கு சரியா. ஸோ அதை வந்து நீங்க இம்போர்ட் பண்ணி வச்சுட்டீங்க அந்த மெத்தடை. அந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ண போறீங்க. அதுக்கு என்ன செய்றீங்க, ரெக்கார்ட் ஐடி பாஸ் பண்றீங்க ரைட். தென் என்னென்ன ஃபீல்ட்ஸ் வேணும்ன்றது, அடுத்தது வந்து இது வந்து ஆப்ஷனல் ஃபீல்ட்ஸ் ரைட். ஸோ இவங்க இங்க ட்ரை பண்றது என்னன்னு சொன்னா யூசர் ரெக்கார்டு ஐடியை பாஸ் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா இம்போர்ட் ஐடி ஃப்ரம் சேல்ஸ்ஃபோர்ஸ் யூசர் ஐடி, அதாவது லொகின் ஆகியிருக்கிற யூசர் ஐடி ரைட். ஸோ அதை யூஸ் பண்றாங்க. இங்க வந்து நேம் ஃபீல்ட் இமெயில் ஃபீல்டு ரெண்டு வச்சிருக்காங்க. இந்த ரெண்டுமே வந்து என்ன ஸ்கீமால இருந்து யூசர் நேமும் யூசர் இமெயிலும். ஸோ இதே மாதிரி நீங்க என்ன கண்டெக்ட் நேம், கண்டெக்ட் இமெயில், கண்டெக்ட் ஃபோன் நம்பர் நீங்க எத்தனை இதையும் இம்போர்ட் பண்ணலாம் சரியா. பிறகு என்ன செய்யறாங்க, ஃபீல்ட்ஸ்ல வந்து நேம் ஃபீல்டை கொடுக்குறாங்க, ஆப்ஷனல் ஃபீல்டா வந்து இமெயில் ஃபீல்டை கொடுக்குறாங்க, அதை வந்து ரெக்கார்டுக்கு அசைன் பண்ணாங்க. இது நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுக்கான எக்ஸ்பிளைன் பண்ணது. ஸோ நீங்க இதை பற்றி ஒரி பண்ணலையா, சிம்பிள் கெட் ரெக்கார்டு மெத்தட் எடுத்து ரெக்கார்டுக்கு அசைன் பண்றாங்க, அவ்வளவுதான் சரியா. இது ஒரு மெத்தட்.
ரெண்டாவது வந்து இந்த மெத்தட் என்ன, wire get contact list. ஸோ contact list எடுக்க போறாங்க. அதுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த contact listன்றது இன்னொரு மெத்தடா. ஸோ நீங்க இந்த get records யோசிக்க கூடாது, அது இல்லை, அது இங்க இருக்கு. ஓகே, get recordsன்றது இங்க இருக்கு. ஸோ இங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா contact list புல் பண்றாங்க, ரைட்? இது ஒரு மெத்தட். இந்த மெத்தட் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வயர் பண்றாங்க. வயர் பண்ணிட்டு என்ன செய்யறாங்க, அதை வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணாம ஒரு ஃபங்க்ஷனுக்கு அசைன் பண்றாங்க. அந்த வயர் கண்டெக்ட் என்ற ஃபங்க்ஷனுக்கு வந்து அதை அசைன் பண்றாங்க. ஸோ அந்த வயர் கண்டெக்ட் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எரர் டேட்டா ரெண்டுமே பேர். ஸோ டேட்டா இருந்தா டேட்டா, ஓகே மீன்ஸ் அதாவது ஆக்சுவல் டேட்டா வருதுன்னு சொன்னா, இன்கேஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டம் இஷ்யூ, ஒரு சர்வர் ஃபெயிலியர், 404, 500, இன்டர்னல் சர்வர் டவுன், வாட் எவர், ஏதோ ஒன்றுக்கு வந்து ஃபெயில் ஆயிட்டுன்னு சொன்னா எரர் தான் வேறு வேறு உங்களுக்கு என்ன. ஸோ எரர் வந்தா இங்க, டேட்டா வந்தா இங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு அசைன் பண்றது, ரைட்? ஓகே, ஸோ இது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இதுல ரெண்டு விஷயம் செஞ்சுட்டாங்க நீங்க வடிவா பாத்தீங்கன்னு சொன்னா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யறாங்கன்னா கண்டெக்டை புல் பண்றாங்க, கண்டெக்ட்ஸ் இந்த ஐடி எல்லாத்தையும் எடுக்கிறாங்க, அந்த ஐடி எல்லாத்தையும் கொண்டு இந்த ரெக்கார்ட்ஸுக்கு புல் பண்றாங்க, அந்த ரெக்கார்ட்ஸ் இங்க பாஸ் பண்ணி திரும்ப இன்னொரு மெத்தட் கால் பண்றாங்க. இட்ஸ் அ குட் எக்ஸாம்பிள். ரெண்டு விதமா யூஸ் பண்றது, ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு இடத்துல இந்த டேட்டா எடுத்து இன்னொரு மெத்தட் கால் பண்ணாங்க. ஸோ இந்த வயர் வந்து எப்பவுமே ரியாக்டிவா இருக்கும். ஸோ நீங்க பாஸ் பண்ற பேராமீட்டர் வேல்யூ வந்து மாற மாற இதை திரும்ப திரும்ப ட்ரிகர் ஆகும். சரி, right. வேற இது வந்து லிஸ்ட் வியூ வயர் பண்றது. ஸோ அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் லிஸ்ட் ஏபிஐ. ஸோ அந்த அந்த இதை யூஸ் பண்ணி என்ன என்ன ஆப்ஜெக்ட் என்ன இதுன்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை புல் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட் வியூ, நீங்க லிஸ்ட் வியூ தெரியும் தானே, என்ன சேல்ஸ் பர்சன் தான். ஸோ அதை புல் பண்ணியிருக்காரு, ரைட்? ஓகே, இது வந்து ஃபயர் மெத்தட். ஸோ இம்பரேட்டிவ்லின்னு சொன்னா நான் ஆல்ரெடி இதை காட்டிட்டேன். அகைன் நான் இதை கதை கேட்கல நான் திரும்ப சொல்றேன். ஸோ இது ஒரு மெத்தட். இந்த மெத்தட் வந்து சிங்க்ரனஸாக தான் வேலை செய்யும். அங்கே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த கண்டெக்ட் லிஸ்ட்டை வந்து கால் பண்றாங்க. ஸோ இது வந்து இம்பரேட்டிவ் மெத்தட், சரியா? ஸோ இந்த ஏசிங் வெயிட்ன்றது ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும். ஸோ இந்த ஏசிங் மெத்தட் என்ன, எசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன், ரைட்? ஸோ எசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன்டா கட்டாயம் வெயிட் பண்ணி தான் ரிசல்ட் வரணும், சரியா? ஸோ ஏசிங் வெயிட் பண்ண கீவேர்ட் சேர்ந்து தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து இன்னொரு மெத்தட். நீங்க இந்த ஏசி நேம் எவரி டைம் விட்டுட்டு ஜோசிச்சு பாருங்களேன், மிச்சத்து பாருங்களேன், சரியா? ஸோ அதான் இந்த ட்ரை கேட்ச்ல வந்து நாங்க எடுத்தது, ரைட்? இன்னொன்று வந்து என்ன, சேம் தான், சேம் சினாரியோ பட் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸ்டில் சேம், பட் இதில் வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் அகெயின் சேம். ஓகே, ஸோ இது வந்து இம்பரேட்டிவ் மெத்தட். ஓகே, அதாவது வயர் மெத்தட் யூஸ் பண்ணாம நாங்கள் யூஸ் பண்ணீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இம்போர்ட் பண்ணல என்ன வயர், ஸ்டில் அவங்க பாயிண்ட் கண்டெக்ட் என்ற மெத்தட்டை வந்து கால் பண்ணுறாங்க, அபெக்ஸ் மெத்தட் கால் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் காலிங் அபெக்ஸ் மெத்தட்ஸ். One second. Okay, sorry about that. Right.
ஓகே. ஸோ நான் இது எதுக்குமே உங்களுக்கு நான் கோட் எழுதி காட்டல, ரைட்? ஸோ இங்க நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா உங்களுக்கு தான் ஒரு விஷயம் தர போறேன். அதுக்கு முதல் நான் இந்த இதெல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு. இந்த டாஸ்க் செய்தாக்கள் ஆல்ரெடி இருப்பீங்கன்னு நம்புறேன். பட் இது வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸுக்குரிய ட்ராவல்ஸ். ஓகே. அடுத்தது வந்து நான் உங்களுக்கு இங்க எல்லா ரெஃபரன்ஸுமே ஆட் பண்ணி இருக்கிறேன், ரைட்? ஸோ நான் இது எங்க எல்டபிள்யூசி இந்த கம்போனன்ட் லைப்ரரி, எல்டபிள்யூசி ரிசீப்ட்ஸ், நான் உங்களுக்கு சொன்னது இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட், டெம்ப்ளேட் லூப்பிங் அண்ட் என்ன. ஸோ இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாட் ஓன்லி சேல்ஸ் ஃபோர்ஸ் ஒன், இது பாத்தீங்கன்னு சொன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு யாரோ ஒரு அந்த சைட்ல இருந்து உங்களுக்கு தெரியறது போட்டிருக்காங்க, ரைட்? டெம்ப்ளேட் லூப்பிங் அண்ட் என்ன. அதே மாதிரி all methods on child components. ஸோ இது வந்து டிரெக்ட் சேல்ஸ் ஃபோர்ஸ் கைட். மற்றது வந்து கஸ்டம் ஈவெண்ட்ஸ், லைட்னிங் மெசேஜ் சர்வீஸ். ஓகே, லைட்னிங் மெசேஜ் சர்வீஸ். யா, அபெக்ஸ் மெத்தட் கால் பண்றது. ஈவெண்ட் பபிள், ஈவெண்ட் பபிள் நான் கதைக்காத விஷயம், அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், சரியா? மற்றது வந்து லைஃப் சைக்கிள் ஃப்ளோ. லைஃப் சைக்கிள் ஃப்ளோன்ற என்ன? லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ் என்ன? கனெக்டட் கால்பேக், டிஸ்கனெக்டட் கால்பேக், ரெண்டட் கால்பேக். ரீரெண்டட் கால்பேக் சொல்லலை, அது போன கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், போன செஷன்ல சொல்லியிருந்தேன். பட் அதை நான் டிஸ்கஸ் பண்ணல. ரீரெண்டட்னா திரும்ப ரெண்டட் ஆகி கால் பண்றது. மற்றது வந்து கால் பேக், சரியா? அது வந்து லைஃப் சைக்கிள் ஃப்ளோ. மற்றது என்ன? ப்ராமிசஸ் இன் எல்டபிள்யூசி. ஸோ இந்த இதுக்கெல்லாம் நீங்க போயிட்டு நீங்க தாராளமா ரெடி பார்க்கலாம். அது வந்து இங்க நான் இருக்கிறேன். ஏன் ப்ராமிசஸ் இன் எல்டபிள்யூசி நல்ல எக்ஸ்பிளனேஷனோட வடிவா அவங்க போட்டிருக்காங்க. சொல் ப்ராமிஸ், தென் கேட்ச், ஃபைனலி அவைட், ஏசிங் அவைட் யூஸ் பண்றது. ஸோ ஏசிங் அவைட்டுமே ஒரு ப்ராமிஸ் தான். ஸோ நான் அது உங்களுக்கு எல்லாம் சொல்ல போனா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும்ன்றதுக்காண்டி நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு ஆக்சுவலா, சரியா? ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இது எப்படி ஷேர் பண்றேன்னு எனக்கு தெரியல, பட் ஐ ட்ரை டு ஷேர். ஓகே, இந்த இது எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். யா, நாங்க எல்லாரும் இந்த இதுல இருக்கீங்க நான் ஸ்லெக் குரூப்ல. ஸோ நான் ஸ்லெக் குரூப்ல இந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போட்டுடுறேன். ஓகே, ரைட். ஸோ இதுல இது நான் ஆல்ரெடி வச்சிருந்தது தான். ஒரு அபெக்ஸ் மெத்தட் எழுதி இதை ரிட்ரீவ் பண்றது. ஸோ மேபி நான் அதை ஸ்கிப் பண்றேன், சரியா? இது யார் யார் செஞ்சிட்டீங்க, யார் செய்யல? இதுல நிறைய விஷயம் இன்க்ளூடட் ஆகுது. இது ஆக்சுவலா ஒரு ப்ராஜெக்ட். இதுல செய்தாக்கள் யாருன்னு எனக்கு சொல்லுங்களேன். நான் செஞ்சிருக்கிறேன். ஓகே, இன் பர்சன்ட் இருக்கிறார்கள் கை தூக்கி எனக்கு தெரியுமீங்க, நான் ஸ்கிரீன் பார்க்குறேன். செய்தாக்கள் உங்களுக்கு இது வேணுமென்னு சொன்னா ஓகே, tinyurl.com LWC-session-project கஷ்டப்பட்டு தேடி இருக்கு. இந்த யூஆர்எல் நீங்க என்ன பண்ணாலும் சரி. நிவான், யாராவது செஞ்சுட்டீங்களா? இல்லைண்ணா. ஓகே, ஸோ எல்லாருக்குமே இந்த ஹலோ வேர்ல்ட் கம்போனன்ட் கிரியேட் பண்ண தெரியும், ஐ ஹோப், சரியா? ஸோ இன்ட்ரடக்ஷன், ட்ரையல் ஹெட் பிளே கிரவுண்ட் செட் பண்றது, இதெல்லாம் தேவையில்லை, நீங்க ஸ்கிப் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு ஒரு இது தந்திருக்காங்க, இதை க்ளோன் பண்ணி எடுக்க சொல்லி. வந்து உங்களுக்கு கம்போனன்ட் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷனோட போட்டிருக்காங்க, ரைட்? கிட் க்ளோனிங் இது எல்லாமே தெரியும் தானே? ஸோ இந்த கமாண்டை என்டர் பண்றது மட்டும்தான் உங்களோட வேலை. ஸோ இது நீங்க பாத்தீங்கன்னா இதை காப்பி பண்றது. ஓகே,
இங்க வந்து இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு கிட் உங்கள்ட்ட இருக்குமென்னு நம்புறேன். இருந்தா சாரி பேஸ்ட் எங்கிட்ட கிட் இல்ல, கொடுத்துட்டு என்ன பண்ணா சரி. சரியா, அவ்வளவு கஷ்டமெல்லாம் இல்லை. அதே எல்டபிள்யூசி ரிசீப்ஸ்லாம் இருக்காது. சாரி, நாட் ரிசீப்ஸ், ட்ராவல் டைப்ஸ்ல இருக்கும். ஓகே, but still same. It is காப்பி பண்ணியாச்சு. சரி, நீங்க ப்ரொஜெக்டே கிரியேட் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி அவங்க ப்ராஜெக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன தேவையோ லைட்டிங் மெசேஜ் சேனல்ல இருந்து இந்த லைட்டிங் மெசேஜ் சேனல்ல இருந்து எல்லாமே அவங்க தந்து வச்சுக்கிறாங்க. நீங்க அதை க்ளோன் பண்றதும் செய்யறது மட்டும்தான் உங்க வேலை. க்ளோன் பண்ணிட்டு நீங்க டிப்ளாய் பண்ணணும். என்னன்னு சொன்னா பியர் அண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு ஃபீல்ஸ் அதெல்லாம் இருக்கு, கண்டெக்ட் இருக்கு. கண்டெக்ட்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க நினைக்கிறேன், if I'm not wrong. Yeah, yes, சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்க இந்த ப்ராஜெக்டை க்ளோன் பண்ணி எடுத்துட்டு டிப்ளாய் பண்ணா சரி. செய்வோமா? நான் முதல்ல சொன்னேன், செல்ஃப் லேர்னிங் தான் என்னோட டார்கெட் எப்பவுமே. ஸோ இந்த டோட்டல் டைம் வந்து டோட்டல் டைம் காணையில நான் கால்குலேட் பண்ணணுமா? ஓகே, ஸோ டோட்டல் டைம் வந்து 45 1 ஹவருக்கு மேலே போகுது. நான் அவ்வளோ கம்ப்ளீட் பண்ணணும்னு நான் கேட்க மாட்டேன். ஸோ நீங்கள் இந்த முதல் 3 கம்ப்ளீட் பண்ணால் கூட ஓகே. முதல் 3 கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு எல்ஓஜிசி கம்போனன்ட் இப்படி ஒன்று கிடைச்சிடும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ப்ராஜெக்ட். ஸோ உங்களுக்கு கோட்லேருந்து எல்லாமே வந்து வந்துடுவாங்க. நீங்கள் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை, பார்த்து பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணுறதா வேலை. Shall we guys? ஸோ ஆல்ரெடி செஞ்சாக்கள் இதையும் ட்ரை பண்ணுங்க. Let me get that too. இது வந்து இது சூப்பர் பேட்ச். ஓகே, மாத்திட்டாங்க சூப்பர் பேட்சை. Let me get that super batch. சரி, இது கம்ப்ளீட் பண்ணாலும் இது செய்யலாம். ஆனா இது ஆல்ரெடி நாங்க எல்லாம் செஞ்ச விஷயம். ட்ரையல் ஹெடெக்ஸ், டிஎக்ஸ் என்வாயன்மெண்ட் செட்டப் பண்றது, பிஎஸ் கோட் செட்டப் பண்றது, அலோவர்ட் லைட்டிங் கம்போனன்ட், அகைன் சேம் திங். இது வந்து பேசிக்ஸ் லைட்டிங் கம்போனன்ட் கிரியேட் பண்றது, டிப்ளாய் பண்றது, ஈவெண்ட்ஸ் ஹேண்டில் பண்றதும், டேட்டா அட் ஸ்டைல்ஸ் அண்ட் டேட்டா, அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட். இது மொபைல் டூல் லைட்டிங் கம்போனன்ட் டெஸ்ட். ஓகே, டெஸ்ட். ஸோ எல்டோசியில் வந்து ஒரு புது விஷயம் இருக்கு, ஜே டெஸ்ட்னு சொல்லி. சரியா? ஸோ அது என்ன நடக்கும்னு சொன்னா, நீங்க அந்த கிரியேட் பண்ண கம்போனன்ட், அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல், அந்த கம்போனன்ட் எல்லாமே டெஸ்டிங். நீங்க அபெக்ஸ் கிளாஸுக்கு வந்து டெஸ்டிங் எழுதுவீங்க, டெஸ்ட் கிளாஸ். அதே மாதிரி இங்க ஜே டெஸ்ட்னு சொல்லி இருக்கு. அதுதான் இந்த ஜாவா லைட்னிங் வெப் கம்போனன்ட் டெஸ்ட்ன்றது. ஜே டெஸ்ட் இல்லை, ஜஸ்ட். ஓகே, ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்கு. நான் அது உங்களுக்கு இன்க்ளூட் பண்ண மறந்துட்டேன்.
இந்த ட்ரையல் கம்ப்ளீட் பண்ணாதாக்கள் இந்த ட்ரையலையும் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இது பில்டிங் லைட்னிங் வெப் காம்போனன்ட்ஸ், இது ஒரு ட்ரையல். ஸோ ஐ திங்க் தமிழ் செல்வன் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன் அந்த முதல் பியர் ட்ராக்கிங் ஆப் கம்ப்ளீட் பண்ண. ஸோ இந்த ட்ரையல் வந்து குட், கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நிச்சாக்கள் இந்த பியர் ட்ராக்கிங் ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட் இருந்தா கேளுங்க, நான் ஆன்லைன்ல தான் இருப்பேன், நான் விட்டுட்டு எல்லாம் போக மாட்டேன். Takshi, if you want to stop recording, you can. இந்த சூப்பர்வைஜிக்கு இன்னொரு டைம் இருக்கு, இன்னொரு செஷன் இருக்கு. அது வந்து நான் இன்பர்சன் வருவேன். ஸோ எல்லாரும் சேர்ந்து அதை செய்வோம். இது நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணணும்னு நான் கேட்க மாட்டேன், நீங்கள் சூப்பர்வைஷன் நான் எடுத்து காட்டுறேன் இப்போதைக்கு. இன்கேஸ் நீங்கள் அது கிரவுண்ட் ஒர்க் யாராவது செய்கிறதா இருந்தால் செய்யலாம். ஓகே, மாற்றிட்டாங்களா? ஓகே, திங்க் தி சேஞ்ச். நான்